Okay. Thanks for those wonderful words, and a very good morning to one and all present here. Especially my sincere thanks to my principal and my secretary from their group of institutions, as well as KSR group of people who have been generous enough to conduct this program. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா பவித்ரா மேடம், சுரேஷ் சார், நல்ல கோஆர்டினேஷன். சரி, எப்போதுமே பிஸ்னஸ் வந்துட்டா நேரடியாக களத்தில் இறங்கணும், வேலைன்னு வந்துட்டா வேலைக்காரன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வி ஆர் ஸ்ட்ரெயிட் அவே ஜம்பிங் இன் டு டுடேஸ் டாபிக், which is organized by Department of English and Institutions Innovation Council. டாபிக் வந்து டிசைன் திங்கிங் ஃபார் இன்னோவேஷன் ஐடியா. என்னன்னு பார்ப்போமா? முதல்ல எல்லாரையும் வெல்கம் பண்றதுல எப்படின்னு எடுத்துக்கோங்க, பாருங்க, ஸ்கிரீன்ல பார்க்கலாம். இன்னைக்கு அடுத்த ஒரு 1.5 மணி நேரமோ 2 மணி நேரமோ, when you enter this room, learning is fun and cooperation is expected. Our positive attitude and mutual respect are part of everything we do and say. அப்ப இந்த அடுத்த 1.5 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் இந்த ரூம்ல கத்துக்க போறோம். அந்த கத்துக்க போறோங்கிறது நார்மல் கிளாஸ் ரூம் மாதிரி இல்லாம ஒரு ஃபன் ஃபீல்டு என்விரான்மெண்டா இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு தேவை. கோஆபரேஷன் இஸ் எக்ஸ்பெக்டட். முதல்ல இன்னைக்கு ஏதாவது கத்துக்குவோம். நண்பன் படம் பார்க்கும்போது நமக்கு பிடிக்கும், இன்னைக்கு ஏதாவது புதுசா கத்துக்குவோமா, சொல்லி தருவாங்களா அப்படிங்கிற எண்ணம் இருந்தா நம்ம மலையை கூட புரட்டிடலாம். அப்ப நம்மளோட மனோபாவம், அவர் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஏதோ நான் ஒண்ணு கத்துக்குவேன், அதுக்கு தான் வந்திருக்கேன், சனிக்கிழமை அதுவுமா அப்படிங்கிற மனோபாவத்தோட இருங்க, கண்டிப்பா கிடைக்கும்னு நான் நம்புறேன். மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஆர் பார்ட் ஆஃப் எவ்ரிதிங். ஸோ மரியாதை. அதனால நல்லா இந்த செஷன் போறதுக்கு உங்க ஒத்துழைப்பு மட்டும் இல்ல, இன்டராக்ஷன் எல்லாமே வேணும். அப்ப இது இருந்தா இன்னைக்கு நாள் ஒரு ஜிங்காலாலா நாள்னு சொல்லலாம். ஸோ வெல்கம் டு ஆல். நம்ம இன்னைக்கு செஷன்ல நடுவில் யாருக்காவது ஆடியோ கேட்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஐ வில் ரிமூவ் மை ஹெட்செட். ஓகே. இன்னைக்கு செஷன் ஃபுல்லாவே நம்ம இந்த 3 ரூலை ஃபாலோ பண்ண போறோம். முடிஞ்சா வாழ்க்கையிலையும் ஃபாலோ பண்ணலாம். யாருக்காவது ஸ்கிரீன் தெரிஞ்சா ஒருத்தர் அதை வாசிக்கலாம் என்னன்னு. அப்ப நீங்க பேசுறது எனக்கு கேட்குதான்னு தெரியும். ஏன்னா இந்த ஆன்லைன்ல இது ஒரு பெரிய ப்ராப்ளம். இப்ப நான் ஸ்கிரீன்ல ஒரு ஸ்லைடை காமிச்சிருக்கேன். யாராவது ஒரு ஸ்பீக்கர், ஒரு விசிட்டர் இல்லைன்னா அட்டெண்டி, அது என்ன போட்டிருக்குன்னு வாசிக்கலாம். அப்ப நீங்க பேசுறது எனக்கு கேக்குதுன்னு நான் புரிஞ்சுக்குவேன். Anyone? You never have it. If you don't ask, the answer will always be no. If you don't step forward, you will always be in the same place. Good. Thank you. யார் பேசுனது பேர் தெரிஞ்சுக்கலாமா? Okay, good. Nice. The way you came for your initiative, I am praising you. இப்படித்தான் முன்னுக்கு வரணும். முன்னுக்கு வந்தா தான் நிறைய சாதிக்க முடியும். சரி, இந்த 3 ரூலை நம்ம ஞாபகம் வச்சுப்போம். இஃப் யூ டோன்ட் கோ ஆஃப்டர் வாட் யூ வாண்ட், யூ வில் நெவர் ஹேவ் இட். நமக்கு வேணுங்கிறதுக்கு பின்னாடி நம்ம போகலைன்னா நமக்கு கண்டிப்பா கிடைக்காது. கம்பெனி ஆகட்டும், வேலையாகட்டும், எந்த விஷயம் வேணாலும் ஆகட்டும், நமக்கு வேணும்னு நினைச்சு அது பின்னாடி போனா மட்டும்தான் கிடைக்கும். கையை கட்டிக்கிட்டு உட்கார்ந்தா ஒண்ணும் நடக்காது. அப்ப உங்க இலக்கை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கணும். இலக்க தவற விட்டுறக்கூடாது. 2வது ரூல், இஃப் யூ டோன்ட் ஆஸ்க், த ஆன்சர் வில் ஆல்வேஸ் பி நோ. நீங்க கேட்கலன்னா எப்போதுமே கிடைக்காது. ஆன்சர் நோ தான். இப்ப நீங்க எல்லாம் காலேஜ்ல படிக்கிறதுனால ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் புரிஞ்சுக்கிறதுக்காக. சுரேஷ் சாரே எடுத்துக்கோமே, அவர் சொல்றாரு மண்டே ஒரு யூனிட் டெஸ்ட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோ. ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்குள்ள பேசிக்குவீங்க. இதுல ஒரு சாரார் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்களா, அவ்வளவுதானே, எழுதிடலாம். ஏதோ கேள்வி கொடுக்க போறாரு, நம்ம பாட்டுக்கு எழுதி வைப்போம்னு ஒரு சாராரும், இன்னொரு சாராரு டெஸ்ட் தானே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் அன்னைக்கு லீவ் போடுறவங்களாவும் இருப்பாங்க. இன்னும் சில கேட்டகரி எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க, என்னப்பா பண்றது, இவர் பாட்டுக்கு திடீர்னு இன்னைக்கு சனிக்கிழமை இந்த ப்ரோக்ராம் வேற வச்சு இதுல என்கேஜ் பண்ணிட்டாரு, திடீர்னு சொல்றாரு, என்ன பண்றது அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது ஒரு முடிவுக்கு வர்றாங்க. என்ன, போய் சார்ட்ட கேட்கலாம், போய்
சார்கிட்ட கேட்கலாம். சார் திங்கக்கிழமை டெஸ்ட் வேண்டாம் சார், அடுத்த திங்கக்கிழமை வச்சுக்கலாம் சார். உடனே அவர் என்ன சொல்லுவாரு, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா கொஞ்சம் இறங்கி வந்து உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் புதன்கிழமை வச்சுக்கலாங்க. இப்ப பாருங்க, நீங்க போய் பேசி கேட்டதுனால திங்கக்கிழமை டெஸ்ட் போஸ்ட்போன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல நடக்காது, சரிங்களா? அப்ப கிளாஸ்ல இஃப் யூ டோன்ட் ஆஸ்க் த ஆன்சர் வில் ஆல்வேஸ் பி நோ. போய் கேட்டதுனாலதான் கிடைக்குது. எப்போதுமே கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். மூணாவது, இஃப் யூ டோன்ட் ஸ்டெப் ஃபார்வர்ட், இஃப் யூ டோன்ட் ஸ்டெப் ஃபார்வர்ட், if you don't step forward you will always be in the same place. அப்ப என்ன சொல்றான், நான் இங்கேயே தான் இருப்பேன், எனக்கு முன்னுக்கு வரணும் ஆசையே இல்லைன்னா அங்கேயே தான் இருக்கணும். ஒரு தேங்கி போன குட்டை மாதிரி ஆயிடுவீங்க, ஸ்டிங்கிங் ஆகும், வாழ்க்கையில ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது. அப்ப இந்த 3 ரூலை லைஃப்ல அப்ளை பண்ண போறோம். இன்னைக்கு கிளாஸ்லயும் இனி வரக்கூடிய காலங்கள்லயும் நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ நமக்கு வேணுங்கிற இலக்கை நோக்கி பயணிக்க போறோம், கேட்க போறோம், எப்போதும் இனிஷியேட்டிவ் எடுத்து முன்னோக்கி நகர்ந்துகிட்டே போறோம். இந்த 3 ரூலை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம இப்ப போறோம். என்ன போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு திறன்கள் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிசைன் திங்கிங்காக நான் இப்ப ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா திறன்கள் வேணும்பாங்க. சாஃப்ட் ஸ்கில்ஸ், ஹார்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னா சொல்லுவாங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய சொல்லும்போது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா நிறைய திறன்கள் வேணும், ஸ்கில்ஸ் வேணும். ஒன்னு சாட் பாக்ஸ்ல இருந்தா சாட் பாக்ஸ்ல போடலாம், இல்லன்னா யாராவது ஒருத்தர் வந்து எல்லார் சார்பாகவும் சொல்லலாம். என்னென்ன திறன் வேணும்னு நினைக்கிறீங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு? நான் ஏற்கனவே சொன்னேன், வாயை திறந்து பேசணும், கேட்டாதான் கிடைக்கும். இப்படியே உட்கார்ந்தா 2 பேரும் அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு தான் இருப்போம். எல்லார் சார்பாகவும் யாராவது ஒருத்தர் கூட சொல்லலாம். இன்னைக்கு சொல்லுங்க. சக்சஸ்ன்னு சொல்லிட்டு தேவைன்னா நமக்கு வந்துட்டு ஹெசிடேஷன் விட்டு முன்னாடி வந்து எதுனாலும் பண்ணணும் சார். போல்டா இருக்கணும், பிரேவா இருக்கணும். ஸ்கில்லுன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு கரெக்டா பேச தெரியணும், எந்த ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்க தெரியணும். சரி சார், ஐ அம் நித்யா சார். குட், சொல்லுங்க. எந்த ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன் இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ற அளவுக்கு அந்த கட்ஸ் இருக்கணும், அதை கத்துக்கணும். குட். வேற? வேற? சரி, உங்க 2 பேர் சார்பாவே எல்லாரும் சொன்ன பதிலா சிலதை நம்ம எடுத்துப்போம். இன்னைக்கு ஸ்கில்ஸ் அப்படின்னு சொன்னா 21st செஞ்சுரிக்கு நிறைய இருக்கு. அப்ப கான்பிடென்டா இருக்கணும் அப்படின்னு பொதுவா நமக்கு தெரியும். எந்த காலகட்டத்திலையும் வாயுள்ள பிள்ளை பொழைச்சிக்கும் சொல்லுவோம். ஸோ கம்யூனிகேஷன் இஸ் வெரி 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 எசென்ஷியல்னு சொல்லலாம். நீடுன்னு சொல்றதோட எசென்ஷியல்னு சொல்லலாம். ஸோ தன்னம்பிக்கை, கம்யூனிகேஷன், டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாட்டினா ரொம்ப கஷ்டம். காது கொடுத்து கேட்கிற பழக்கமே இல்லாம போச்சு. அதனாலதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன், கேளுங்க கிடைக்கும். கேளுங்கன்னா கேட்கணும்னா நம்ம என்ன கேட்கணும் அப்படிங்கிறது, உனக்கு என்ன வேணும்னு ஒருத்தர் சொல்றதை கேட்டா தான் நம்ம கேட்க முடியும். அப்ப அந்த லிசனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். கம்யூனிகேஷன்ல அது ஒரு பார்ட்னு சொல்லலாம். கன்சிஸ்டன்சி அப்படின்னு ஒரு ஸ்கில்ல சொல்றாங்க, நிறைய இருக்கு. பங்க்சுவாலிட்டி, ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி, நெட்வொர்க்கிங், இதெல்லாம் இருக்கட்டும். கடைசியா ஒண்ணு போட்டிருக்கேன் பாருங்க, இன்னைக்கு செஷனுக்கு இதுதான் அச்சாணி, அச்சாரம்னு சொல்லலாம். நம்ம ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு வச்சுங்களேன், உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியான்னு நம்ம சொல்றோம். என் இடத்துல நீ இருந்து பாடுறா அப்படின்னு சொல்றோம். உனக்கு வந்தா தெரியும்னு சொல்றோம். இந்த டிசைன் திங்கிங்கோட அச்சாரமே இந்த ஹேவிங் எம்பத்தி. நான் உங்க இடத்துல இருந்து பார்க்கணும், அப்படி பார்த்தா தான் இந்த டிசைன் திங்கிங்கே வேலை செய்யும். எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்மளால ஒரு தீர்வை கொடுக்க முடியும். அப்ப அந்த நிறைய ஸ்கில்ஸ், தன்னம்பிக்கை, கம்யூனிகேஷன், ப்ராப்ளம் சால்விங், டிசிஷன் மேக்கிங், இப்படி நம்ம நிறைய ஸ்கில்ஸ் பேசிட்டே இருக்கலாம். ஆனா அதோட சேர்ந்து இந்த எம்பத்திங்கிற ஒரு ஸ்கில்,
என்ன உங்க இடத்துல வச்சு பாக்குறது அப்படிங்கிறது வந்துட்டா அங்க டிசைன் திங்கிங் இருக்குன்னே சொல்லலாம். ஏன் இந்த ஸ்லைடு போட்டிருப்பேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எல்லா திறனும் வேணும், நீங்க செய்யற தொழிலுக்கு தகுந்த மாதிரி திறன்கள் வேணும். அதுல மிக முக்கியமானது இந்த எம்பத்திங்கிற திறன். இதை வச்சுதான் நீங்க நம்ம கற்றுப்போம். சரி, டாபிக் என்ன சொல்லியிருந்தது? டிசைன் திங்கிங் ஃபார் இன்னோவேஷன் ஐடியாஸ். ஸோ முதல்ல திங்கிங்னா என்னன்னு பார்ப்போம். நான் ஸ்கிரீனை பிளாக் பண்ணிட்டேன், ஏன்னா நீங்க வாட்சி சொல்லுவீங்கன்னு. இப்ப கூட சில பேருக்கு தெரியாது இது எப்படி பண்ணேன்னு. எப்போதுமே பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் இருந்ததுன்னா ஸ்லைடையே நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் பேசுறதோ சொல்றதோ கேட்க மாட்டீங்க. அப்ப பின்னு பிரஸ் பண்ணிட்டா ஸ்கிரீன் பிளாக் ஆயிடும், டபிள்யூன்னு பிரஸ் பண்ணா ஒயிட் ஆயிடும். அப்ப ஆர்னு பிரஸ் பண்ணா ரெட் ஆகுமா சார்னு கேட்கக்கூடாது. அப்ப திருப்பி வேணும்னா பின்னு பிரஸ் பண்ணா வந்துடும், டபிள்யூனா டபிள்யூ பிரஸ் பண்ணா வந்துடும். சரி, இப்ப டிசைன் திங்கிங் அதுல ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம எடுத்துக்குவோம். மெயினா அந்த டிசைன் திங்கிங்ல திங்கிங் எடுத்துக்குவோம். திங்கிங்னா என்ன நினைக்கிறீங்க? நான் கேள்வி கேட்கும்போது யாராவது ஒருத்தர் ஃபர்ஸ்ட் பேசிட்டா மிச்சவங்க அமைதியா இருக்கணும். இது வந்து ஒரு ரூல் மாதிரி வச்சுக்கிறோம். முதல்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மீதி பேர்லாம் அமைதியாயிடும். அவங்க பேசி முடிச்சு வேணும்னா இன்னும் ஒருத்தரோ 2 பேரோ பேசலாம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த டாபிக் நம்ம போவோம். திங்கிங்னா என்ன நினைக்கிறீங்க? நான் யார்கிட்ட பேசுறேன்னு தெரியலன்னு ஒருத்தர் சொல்றதுனால என் மூஞ்சியை காட்டுறேன். சரி, சொல்லுங்க. யோசனை செய்கிறது. திங்கிங் இஸ் டு திங்க். பாருங்க, கேள்வி கேட்டா பதில் ரொம்ப ஈஸி. திங்கிங் தெளிவா யோசிச்சு நம்ம வந்துட்டு செய்யற விஷயம். மேனேஜ்மெண்ட்னா டு மேனேஜ், திங்கிங்னா டு திங்க். சரி, அப்ப திங்க்னா என்ன? யோசிக்கிறது. யோசிக்கிறதுனா என்ன? எந்த விஷயத்தை எப்போ எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறது சார். யோசிக்கிறதுனா எந்த விஷயத்தை எப்படி பண்ணலாம். வேற வேற பதில். நான் ஏற்கனவே சொன்னேன், லேர்னிங் பண்ணா இருக்கும். இங்க இன்ட்ராக்ஷன் இருந்தா நல்லா இருக்கும். ஆன்லைன் ஆஃப்லைன் என்ன நேரம் மூஞ்சி பாக்குறதுக்கும் கேமரா வழியா பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருந்தாலும் நம்ம தொலைவுல இருக்கோம், ஆனா பக்கத்துல இருக்கோம். அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். தொலைவுல இருந்தாலும் இப்ப டெக்னாலஜி மூலமா பக்கத்துல இருக்கோம். அதனால இது ஒரு கிளாஸ் ரூமாவே நினைச்சிட்டு ஜாலியா இருங்க, நல்லா கத்துக்கலாம். சரி, நானே சொல்லிடுறேன். அப்ப திங்கிங் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்க இங்க? திங்கிங் இஸ் தாட் ஆர் ரீசனிங். இட் இஸ் எ மென்டல் ப்ராசஸ். மிக முக்கியமா you are using your mind to produce ideas, decisions, memories, etc. The activity of thinking about something. எதையாவது பத்தி யோசிக்கிறோம், ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோ ஒப்பீனியனோ, இல்லைன்னா உங்க மனசை வச்சு மூளை தானே சார் யோசிக்க வைக்கிறோம், மூளையை பயன்படுத்துறோம். மனசை உபயோகப்படுத்தி மூளையை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்? ஐடியாஸ், டிசிஷன், மெமரிஸ். இதுதான் டெக்னிக்கல் டெஃபினிஷன். அப்ப திங்கிங் இஸ் தாட் ஆர் ரீசனிங். அது ஒரு மென்டல் ப்ராசஸ். அது ஏன் நம்ம யோசிக்கணும், ரூம் போட்டு யோசிக்கணும் அப்படின்லாம் கேட்டோம்னா, இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு டிஃபைன் அண்ட் ஆர்கனைஸ் எக்ஸ்பீரியன்சஸ், பிளான், லேர்ன், ரிஃப்ளெக்ட் அண்ட் கிரியேட். அனுபவங்களை நம்ம தொகுத்துக்கிட்டா அதுல இருந்து நம்மளால சிலதை எடுக்க முடியும். நம்ம ஒரு பிரச்சனைக்கு பிளான் பண்ண முடியும், கத்துக்கிட முடியும், அதை பத்தி யோசிக்க முடியும், புதுசா உருவாக்க முடியும். அப்ப திங்கிங்கிறது என்ன? நம்ம பேசிக்கா புரிஞ்சிக்க வேண்டியது அது ஒரு மென்டல் ப்ராசஸ். இங்க என்ன பண்றோம்? மைண்டை யூஸ் பண்ணி ஐடியாஸ், டிசிஷன்ஸ், மெமரிஸ் எல்லாம் யூஸ் பண்ண போறோம். இதனால எனக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டா, இது டிஃபைன், ஆர்கனைஸ், எக்ஸ்பீரியன்சஸ், பிளான், லேர்ன், ரிஃப்ளெக்ட் அண்ட் கிரியேட்னு சொல்றோம். இன்னைக்கு நம்ம நடத்த போற இந்த செஷன் ஒரு 1.5 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஒரு நாள்ல புரிஞ்சுக்க முடியாது. மீண்டும் மீண்டும் இதை நீங்க என்ன பண்ணணும்னா யோசிச்சுட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துல உங்களோட லைஃப்லயே ஒரு பெரிய மாற்றம் தெரியுங்கிறது மறுக்க முடியாத உண்மையா இருக்கும். சரி, இப்ப திங்கிங்னா என்னன்னு பார்த்துட்டோம். அது என்ன சார் டிசைன் அப்படின்னு பார்த்தா, இங்க என்ன சொல்றேன்னா, இட் இஸ் எ வே ஆஃப் சேஞ்சிங் லைஃப் அண்ட் இன்ஃப்ளூயன்சிங் த ஃபியூச்சர். இப்ப நம்ம அன்றாட இதுல பாருங்க, டிசைன் அப்படின்னு எடுத்துக்கும் போது என்னென்ன தோணுதுன்னு பார்ப்போம். பார்ப்பா
ஷர்ட் டிசைனா போட்டு வரான் அப்படின்னா கலர் கலரா போட்டு வரான்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா இவன் சட்டையை பாரு ஒரு மாதிரி ஒரு டிசைன் ஆகல அப்படின்னா அங்கங்க கிழிச்சு விட்டுருக்கலாம். இன்னைக்கு தான் ஜீன்ஸ் எல்லாம் கிழிச்சு விட்டுருக்குறோம்ல, அது மாதிரி கிழிச்சு விட்டுருக்கலாம். இல்லைன்னா சட்டை நிறைய பாத்தீங்கன்னா ஒரு 6 பேக்கெட் வச்சிருப்பாங்க சில பேர், விதவிதமா ஸ்டைலா அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப என்னன்னா அது என்ன பண்ணுது உங்களுக்கு அந்த டிசைன்ங்கிறது, இட் இஸ் எ வே ஆஃப் சேஞ்சிங் லைஃப் அண்ட் இன்ஃப்ளூயன்சிங் த ஃபியூச்சர். அது பாக்குறதுக்கு மட்டும் எப்படி இல்ல, உணர்றதுக்கு மட்டும் இல்ல, அது எப்படி வேலை செய்யறதுங்கிறதும் முக்கியம். இதைத்தான் நம்ம டிசைன்னு சொல்றோம். ஒரு ஷேப் எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப திங்கிங், டிசைன் திங்கிங், டிசைன் தனியா பார்த்துட்டோம், திங்கிங் தனியா பார்த்துட்டோம். டிசைன் திங்கிங்னா என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி சார் யோசிக்கிறதுல இவ்வளவு வகை இருக்கா? நிறைய வகை இருக்கு, ஒரு 7 வகை இருக்கு. அதுல நம்ம ஒரு 3 வகையை பார்க்க போறோம். சரி, நீங்க எல்லாம் ஆக்டிவா இருக்கீங்களா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக யாராவது ஒருத்தர் அந்த 7 திங்கிங் என்ன போட்டிருக்குன்னு மட்டும் அந்த ஹெட்டிங் மட்டும் வாசிங்க. இந்த கிரியேட்டிவ் திங்கிங் அப்படி 1 2 3 ஃபுல்லா வாசிக்க வேண்டாம். அந்த என்னென்ன திங்கிங் இருக்குன்னு ஒருத்தர் சொல்லலாம். Creative thinking, analytical thinking, critical thinking, concrete thinking, abstract thinking, divergent thinking. Last one வந்துட்டு notification. இப்ப last convergent thinking. பாத்தீங்களா, நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நான் நகர்த்திட்டேன். சோ நீங்க கவனமா இருந்தா நானும் கவனமா இருப்பேன். இதுதான் டெஸ்ட் நம்ம 2 பேருக்கும். நன்றி. இதுல கிரியேட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா எல்லாமே சொல்ல போறதுல ஒரு 3 4 பத்தி மட்டும் நம்ம பார்த்துட்டு டிசைன் திங்கிங்க்கு போயிடலாம். அது என்ன கிரியேட்டிவ் திங்கிங்? டு see things with a different perspective. ஒரு விஷயத்த வேற ஒரு கோணத்துல பாக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. வேற ஒரு கோணத்துல பாக்குறதா அப்படின்னு நம்ம கேட்பாங்க. இந்த கிரியேட்டிவ் திங்கிங்க்கு நான் சொல்ற சில எக்ஸாம்பிள்லாம் நீங்க கூகுள்ல அப்புறம் பாருங்க. நமக்கு யோசிக்கும் போது ஒரு தடைக்கல்லா இருக்கிறதுனால அந்த தடையை மீறி நம்மளால போக முடியுது. அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, அந்த தடையை உடைச்சிட்டு தடையை தாண்டி போங்கன்னு சொல்றதுக்கு இந்த கிரியேட்டிவ் திங்கிங்க்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ப்ராப்ளம் ஆஃப் 9 டாட்ஸ் அப்படின்னு. இந்த ப்ராப்ளம் ஆஃப் 9 டாட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா 3 வரிசையில 3x3, அதாவது 3 ரோ 3 காலம்ல ஒவ்வொரு புள்ளியா வச்சா 9 புள்ளி வரும். இதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 9 புள்ளியும் 4 ஸ்ட்ரெயிட் லைன்ல கனெக்ட் பண்ணணும். அப்படி கனெக்ட் பண்ணும்போது கையை எடுக்காம நம்ம 9 புள்ளியும் கனெக்ட் பண்ணணும். போற வழியில திருப்பி வரக்கூடாது. அதே நேரத்துல 9 புள்ளியும் கனெக்ட் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மொத்தம் 4 ஸ்ட்ரெயிட் லைன் வேணும். ஆரம்பிச்ச இடத்துல இருந்து முடிக்கிற இடம் வரைக்கும் ஒரே கோடா தான் போகணும். போன வழியில திருப்பி வரக்கூடாது. அப்படிலாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பிரச்சனை வரும். அதை உடைச்சு எறியறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. முடிஞ்சா கடைசியில சொல்யூஷன் நான் சொல்றேன். நான் இது ஒரு உதாரணமா எடுத்துக்கேன். இன்னொன்னு, இப்ப இன்னைக்கு டிசைன் திங்கிங்லயே பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் கிரியேட்டிவிட்டிங்கிறத நான் சொல்றேன். என்னன்னா, உங்ககிட்ட வீட்டுல வாஷிங் மிஷின் ரைட்டா? அந்த வாஷிங் மிஷினை நீங்க எதுக்கு பயன்படுத்துவீங்க? யாராவது ஒருத்தர் சொல்லணும். வாஷிங் மிஷின் எதுக்கு பயன்படுத்துவீங்க? பேசுறது கேட்கும்னு நினைக்கிறேன். யாராவது ஒருத்தர் வாஷிங் மிஷின் இருக்கு சார், திங்கிங்னா திங்க்னு சொன்னீங்க. அப்ப வாஷிங் மிஷின் என்ன பண்ணும்? ஹலோ, வாஷிங் மிஷின் என்ன பண்ணும்? யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது யாராவது ஒருத்தர் பதில் சொன்னா கூட போதும் எனக்கு. வாஷ் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவேன். சரி, இப்ப ஜெய்ப்பூர் மாதிரி ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. அங்க வெயிலுக்கு லஸ்ஸி, அதாவது இந்த தயிரை கடைஞ்சி கொஞ்சம் சர்க்கரை எல்லாம் போட்டு தருவாங்க. தயிரை கடையிறதுங்கிறது ஒரு பெரிய வேலை. ஒருத்தர் யோசிச்சாராம், ஏன் நம்ம உட்காந்து கடைஞ்சிட்டு இருக்கணும், இந்த தயிரை வாஷிங் மிஷின்ல கொட்டி ஆன் பண்ணி விட்டா என்ன? அது அந்த வாஷிங் மிஷின் உங்களுக்கு தெரியும், இந்த பக்கம் ஒரு சுத்து அந்த பக்கம் ஒரு சுத்து சுத்தி தான் உங்களுக்கு அழுக்கெல்லாம் எடுக்குது. இவரு வாஷிங் மிஷினை லஸ்ஸி பண்றதுக்கு கடையிறதுக்கு யூஸ் பண்ணாராம்.
பாருங்க, வாஷிங் மிஷின் வாஷ் பண்றதுக்கு நான் இதை வேற ஒரு கோணத்துல பாக்குறேன், இதே வாஷிங் மிஷினை நான் வேற ஒரு கோணத்துல பாக்குறேன். இந்த மாதிரிலாம் யோசிச்சுப்பாங்க. இது கிரியேட்டிவ் திங்கிங். அனாலிட்டிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது ஒரு முழுச அப்படியே பார்க்காம டு see the whole and break it down into parts. முதல்ல முழுமையா பார்த்து அதை பகுதி பகுதியா நம்ம எடுத்துக்கிறது. உங்க கோல் அப்படி இருக்கலாம். நான் வந்து ஒரு சிஇஓ ஆனு நினைச்சுக்கலாம். அப்ப அந்த சிஇஓ ஆறதுக்கு எப்படி பண்ணணும், என்ன குவாலிஃபிகேஷன், எந்த ஏரியா, எந்த கம்பெனில வேலை பண்ணணும், பகுதி பகுதியா நம்ம பிரிச்சு ஒர்க் பண்ணி போகலாம். ரீசனிங்னு கூட சொல்லுவாங்க அனாலிட்டிக்கல் திங்கிங். இப்ப அதே மாதிரி மிக முக்கியமானது நம்ம அந்த கடைசி ரெண்டு எடுத்துக்குவோம். அதுதான் இப்ப இன்னைக்கு டிசைன் திங்கிங் எல்லாமே வேணும். அதுல இந்த டைவர்ஜென்ட் அண்ட் கன்வர்ஜென்ட் திங்கிங் தான் டிசைன் திங்கிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இந்த கன்வர்ஜென்ட் திங்கிங்க முதல்ல பார்ப்போம். டு ஃபோக்கஸ் ஆன் ஒன் ஃபியூ வெல் டிஃபைன்ட் அவுட்கம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கன்வர்ஜென்ட் திங்கிங்க்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கோம். சரிங்களா? இப்ப யாராவது ஒருத்தர், சரிங்களா, நீங்க தான் டாக்டர்னு நினைச்சுக்கோங்க, நான் உங்ககிட்ட பேஷண்டா வரேன். சரிங்களா? ஒரு சாதாரண கிளினிக், பெரிய ஹாஸ்பிட்டலா எடுத்துக்கோங்க. நீங்க ஒரு டாக்டர், யார் வரீங்களோ அவங்க டாக்டர் நினைச்சுக்கோங்க, நான் ஒரு பேஷண்ட் வச்சுக்கோங்க. நம்ம ஒரு கலந்துரையாடல் வச்சுக்கோங்க. யாராவது ஒருத்தர். வணக்கம் டாக்டர். நானே ஆரம்பிக்கிறேன். வணக்கம் டாக்டர். சொல்லுங்க சார். உடம்பு சரியில்லைங்க. என்ன ப்ராப்ளம் சார்? ஒரே உடம்பெல்லாம் சூடா இருக்குங்க. ஃபீவரா இருக்குங்க சார். நீங்க எனக்கு ஃபீவரா இருக்குன்னு சொல்லக்கூடாது. நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க டாக்டரா நினைச்சுக்கீங்க. டாக்டர்னா அதே மாதிரி ஆயிடும். உடம்பெல்லாம் சூடா இருக்கு டாக்டர். ஓகே சார். டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டு பாத்துக்கலாம். நீங்க எல்லாம் டாக்டர்கிட்ட போலன்னா ரொம்ப சந்தோஷம். போயிருந்தா கவனிச்சிருந்தீங்கன்னா, அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியம். கவனிச்சிருந்தீங்கன்னா அவர் மாதிரி நீங்க ஆக்ட் பண்ண முடியும். வேற என்ன பண்ணுவாங்க? டெம்பரேச்சர் செக் பண்ணுவாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வெயிட் செக்லாம் பண்ணிட்டு இவ்வளவு தூரம் டெம்பரேச்சர் இருக்குன்னா ரொம்ப ஃபீவர். எனக்கு 50 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கேள்வி கேட்கல. சுகர் உங்களுக்கு எடுத்து பாத்துருவோம். நீங்க பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போன மாதிரி சொல்றீங்க. உடனே எல்லாத்தையும் பில் கட்டுற மாதிரி. சாதாரண ஒரு டாக்டர் என்ன பண்ணுவாங்க? பிபி இருக்குங்களா, உங்களுக்கு சக்கரை இருக்குங்களா, இதெல்லாம் கேட்பாங்க. எதுக்கு இதெல்லாம் இதெல்லாம் எதுக்கு கேட்கறாங்க? சக்கரை இருக்கா, ரத்தப்பகுதிக்கு இருக்கா, அப்புறம் இருமல் இருக்கா. இருமல் இருந்தா என்ன பண்ணுங்க? இருமல் இருக்குன்னு சொல்றேன்னு வச்சுங்க. இருமல் இருக்குன்னு சொல்றேன்னு வச்சுங்க, என்ன சொல்லுவாரு அவரு? எப்படி ரொம்ப இருமலா வந்தா கரகரப்பான இருமல், என்ன மாதிரி இருமல் வருது? பாரட்டி இருமலா? இதெல்லாம் எதுக்கு இவ்வளவு கேள்வி கேட்கறாரு தெரியுங்களா? சும்மா நீங்க காய்ச்சல் இருந்தோம்னா மருந்து எழுதி கொடுத்துட முடியாது. சோ உங்ககிட்ட அவுட்கம் வாங்குறாரு. என்னவா இருக்குன்னு அவர் ஜட்ஜ் பண்ணிட்டே வராரு. ஜட்ஜ் பண்ணிட்டு நீங்க சொன்ன சிம்டம் எல்லாம் வச்சு ஒரு பாயிண்ட்ல கன்வர்ஜ் ஆகும்னா முடியும். இருமல் இருக்கு, டெம்பரேச்சர் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, என்ன சாப்பிட்டீங்க, இதெல்லாம் கேட்டுட்டு வச்சு பார்த்துட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து நான் ஒரு மாத்திரை எழுதி தரேங்க, 3 நாளைக்கு சாப்பிடுங்க, சரியாயிடும். சரியாயிடுச்சுன்னா வர வேணாம், இல்லைன்னா வந்து என்னை பாருங்கன்னு சொல்லுவாங்க. அப்பதான் அடுத்து என்ன வேற நிமோனியாவா என்ன காய்ச்சல் இருக்குன்னு சொல்ல முடியும். ஒரு சிம்டம் கன்க்ளூட் பண்றதுக்கு கன்வர்ஜென்ட் திங்கிங்னு சொல்லுவோம். டைவர்ஜென்ட் திங்கிங்னா ஒரு புள்ளியில இருந்து பல வகையா போறது. டைவர்ஜென்ட் திங்கிங்னா ஒரு இடத்துல இருந்து பிரிஞ்சு போறதுன்னு சொல்லுவோம். அப்ப டைவர்ஜென்ட்னா மல்டிபிள், நிறைய ஆல்டர்னேட்டிவ் விஷயம். இப்ப கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். சரிங்களா? அவன் வாழ்நாள் முழுக்க மறக்காம இருக்கணும் அந்த கிஃப்ட. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? இதை வாங்கலாமா, அதை வாங்கலாமா, இப்படி இருக்கட்டுமா, அப்படி இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லி பல கோணங்கள்ல யோசிப்பீங்க. அதாவது மல்டிபிள் சொல்யூஷன்ஸை நோக்கி பாப்பீங்க. அந்த மல்டிபிள் கிஃப்ட்னு எடுத்துக்கீங்களேன், அதுல எது பெஸ்ட் கிஃப்டோ அதை கொடுக்க பார்ப்போம். சரிங்களா? அதான் டைவர்ஜென்ட்னு சொல்லுவோம். டைவர்ஜென்ட்னா டு எக்ஸ்ப்ளோர் ஏ நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ். அப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்? திங்கிங்னா என்ன, டிசைன்னா என்ன,
டைப்ஸ் ஆஃப் திங்கிங் என்ன இருக்கு, அதுல குறிப்பா கிரியேட்டிவ் திங்கிங், அனாலிட்டிக்கல் திங்கிங், கன்வர்ஜென்ட் திங்கிங், டைவர்ஜென்ட் திங்கிங் இதெல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம இப்ப பார்க்க வேண்டிய டாபிக் டிசைன் திங்கிங். அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சில சமயம் ஸ்கிரீன் ஹேங் ஆகிடுச்சு, ப்ராப்ளம். கொஞ்சம் டைம் எடுக்கும் நினைக்கிறேன். சரி, ஸ்கிரீன் ஆன்ல தான் இருக்கு. ஒரு செகண்ட், நான் என் சைட்ல ஏதாவது ப்ராப்ளம் நான் பார்க்கறேன். வந்துருச்சு. சரி, ரைட். நம்ம இந்த டிசைன் திங்கிங் போறதுக்கு முன்னாடி நம்ம காலங்காலமா யோசிச்சுட்டு இருந்த ட்ரெடிஷனல் திங்கிங்க்கும் டிசைன் திங்கிங்க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்துட்டு டிசைன் திங்கிங் போக போறோம். பாருங்க, உங்களுக்கு சப்ஜெக்ட் கொண்டாடுறதுக்கே அரை மணி நேரம் ஆகுது. ட்ரெடிஷனல் திங்கிங்ல நிறைய ரிப்போர்ட்ஸ், டாக்குமெண்டேஷன் எதிர்பார்ப்பாங்க. டிசைன் திங்கிங்ல ரிப்போர்ட் முக்கியம் கிடையாது. இப்ப சொல்லக்கூடிய அந்த வாசகம் ரொம்ப முக்கியம். ஷோ டோன்ட் டெல். சொல்லாதப்பா, காமி அப்படின்னு அர்த்தம். இதுதான் அந்த எம்பத்தின்னு ஒண்ணு சொல்லுவோம். நான் சொல்ற சில குறிப்புகள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை நீங்க கூகுள் அப்புறம் தேடிக்கலாம். எம்பத்தி மேப்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதுல ஷோ டோன்ட் டெல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அந்த எம்பத்தி மேப்ங்கிறது ரொம்ப முக்கியம். டிசைன் திங்கிங்ல அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம ட்ரெடிஷனல் திங்கிங்ல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பயப்படுவோம் தோக்குறதுக்கு. ஆனா இங்க தோத்தாதான் கத்துக்க முடியும். ஃபெயில் ஃபாஸ்ட், ஃபெயில் ஆஃபன் அப்படின்னு சொல்லுவாங்க. உறுதியா இது வருமா? கேள்வி கேட்டா ஆன்சர் தான் சொல்லுவீங்க. கேள்வி கேட்க தெரியாது. கேள்வி கேட்கிற மெத்தட் தான் டிசைன் திங்கிங். இங்க சொல்யூஷனை ஃபோக்கஸ் பண்றோம். இங்க ஹியூமன் வேல்யூஸை ஃபோக்கஸ் பண்றோம். முதல் தடவையே சரியா இருக்கணும்னு யோசிப்போம். இங்க திரும்ப திரும்ப அதை சரி பண்ணி இன்னும் எவ்வளவு நல்லா பண்ணலாம், இன்னும் எவ்வளவு நல்லா பண்ணலாம், அந்த சொல்யூஷன் வந்து எவ்வளவு நல்லா இருக்கணும்னு நம்ம முயற்சி பண்றதுதான் ஐட்ரேஷன் சொல்லுவாங்க. அப்ப ட்ரெடிஷனல் திங்கிங், டிசைன் திங்கிங்ல எம்பத்திங்கிற ஒரு ஃபேக்டரை நம்ம மிக முக்கியமா எடுத்துக்கணும். டிசைன் திங்கிங்ல பயப்படக்கூடாது. தோக்குறதுல இருந்து தான் கத்துக்கலாம். சீக்கிரமா தோத்து போங்க, அதுல இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். அதாவது எம்பத்தின்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹியூமன் வேல்யூஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். மறுபடி எவ்வளவு சிறப்பா செய்ய முடியுங்கிறத நம்ம பாக்குறோம். இதே இது பாத்தீங்கன்னா, இங்க லோ ரிஸ்க் இருக்கும் டிசைன் திங்கிங்ல, ஹை ரிஸ்க் ட்ரெடிஷனல் அப்ரோச்ல இருக்கும். இங்க ட்ரெடிஷனல்ல வந்து உங்களோட ஸ்கில்ஸ், எக்ஸ்பர்டைஸை லிமிட் பண்ணி வைப்போம். இங்க சுதந்திரம் கொடுப்போம்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப பழைய காலத்துல பழைய பஞ்சாங்கம்னு சொல்லுவாங்க இல்லைங்க. அப்ப பழைய பஞ்சாங்கமா இருந்தா நம்ம வந்து பயப்படுறோம். எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற ரிப்போர்ட் எல்லாம் நம்ம எழுதுறதுக்கு பாக்குறோம். மனுஷனுக்கு மதிப்பு கொடுக்கறது இல்ல, எம்பவர் பண்றது இல்ல. இதெல்லாம் பண்ணா அது டிசைன் திங்கிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா டிசைன் திங்கிங்னா என்னன்னு இப்பதான் நம்ம டைரக்டா சப்ஜெக்டுக்குள்ள வரோம். இப்ப டிசைன் திங்கிங்னா என்ன? இப்ப பாத்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் வாசிக்கணும். டிசைன் திங்கிங்னா என்ன சொல்லுங்க பாப்போம். ஹலோ, கேக்குதுங்களா? யாராவது ஒருத்தர் டிசைன் திங்கிங்னா நான் போட்டிருக்கேன். இப்ப நம்ம குறிப்பெடுக்கிறதால எடுத்துக்கலாம். இது வரைக்கும் நான் சொன்னது திங்கிங்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். திங்கிங்ல பல வகை இருக்குன்னு பார்த்திருக்கோம். பழைய பஞ்சாங்கம் மாதிரி யோசிச்சா என்ன வித்தியாசம், இப்ப யோசிக்கிற டிசைன் திங்கிங்க்கு என்ன வித்தியாசம்னு பாக்குறோம். இப்ப டிசைன் திங்கிங்னா என்னன்னு நம்ம பார்க்க போறோம். யாராவது ஒருத்தர் வாசிக்க முடியுமா? Design thinking is an iterative process in which we seek to understand the user, challenge assumptions, redefine problems in an attempt to identify alternative strategies and solutions that might not be instantly apparent with our initial level of understanding. At the same time, design thinking provides a solution-based approach to solving problems. It is a way of thinking and working as well as a collection of hands-on methods. நன்றிமா. யார் வாசிச்சிருந்தாலும் நன்றி.
இப்ப நேரா இந்த டிசைன் திங்கிங்னா என்னன்னு புரிச்சுக்கோ. டிசைன் திங்கிங்கிறது ஒரு சொல்யூஷன் பேஸ்ட் அப்ரோச் டு சால்விங் ப்ராப்ளம்ஸ். ரொம்ப சுருக்கமா சொன்னா டிசைன் திங்கிங் பிரச்சனைக்கு தீர்வு காண்றது, ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு சிம்பிளா சொல்லலாம். ஆனா அதை டெக்னிக்கலா வேற சொல்லிருக்கோம்ல, டிசைன் திங்கிங் ஒரு வார்த்தையில. அப்ப என்ன சொல்றோம்? சொல்யூஷன் பேஸ்ட் அப்ரோச் டு சால்விங் ப்ராப்ளம். சரி, இந்த சொல்யூஷன் எப்படி கொடுக்க போறோம் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன அந்த எம்பத்தியை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் த யூசர். நீங்க அவன் இடத்துல இருந்து பாருங்க, கேள்வி கேளுங்க. இதை இப்படி செஞ்சா எப்படி, அப்படி செஞ்சா எப்படின்னு கேள்வி கேளுங்க. பிரச்சனைய ரீடிஃபைன் பண்ணுங்க. இதெல்லாம் எதுக்கு பண்றீங்க? என் கண்ணை உன் கண்ணில் வச்சு பாருங்கிற மாதிரி அவனோட இடத்துல இருந்து பார்க்கும்போது நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ, அவன் என்ன எதிர்பார்க்கறான், என்ன ஃபீல் பண்றான், உணர்றான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனைக்கு நான் தீர்வு கொடுக்க முற்படணும். அப்ப அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க முற்படும் போது நான் நிறைய கேள்விகள் கேட்கிறேன். டிசைன் திங்கிங்ல அதனாலதான் கேள்வி கேட்கணும்னு சொன்னாங்க. ஆன்சர் தேவையில்லை, கேள்வி கேளுங்க. ஏன், எதற்கு, எப்படி, இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஒரு குரூப்பா உட்காந்து அதுல சிறந்த ஆன்சரை நம்ம கொண்டாந்து கொடுக்க போறோம். அதுல நம்ம சிறந்த ஆன்சரை கொண்டாந்து கொடுக்க போறோம். இது 87 பீட்டர் ரோவே அப்படிங்கிறவரு ஹார்வர்ட் பப்ளிஷ் பண்ண டிசைன் திங்கிங்ல சொல்லியிருக்காங்க. அப்ப டிசைன் திங்கிங்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். எளிமையா புரிஞ்சுக்கிறதா அது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கிற வழி. அந்த பிரச்சனையை தீர்வு கொடுக்கும் போது நாம அந்த பிரச்சனையை அனுபவிக்கிறவர் எப்படி அனுபவிப்பாருங்கிற மாதிரி நம்ம உணரணும், புரிஞ்சுக்கணும், கேள்வி கேட்கணும். அப்பதான் நம்மளால ஒரு சிறந்த தீர்வை நம்மளால கொடுக்க முடியும். அதுக்கு பல்வேறு தீர்வுகள் இருந்தாலும் அதுல சிறந்த தீர்வை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப டிசைன் திங்கிங்னா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. எப்படி கொண்டு போக போறோம் அப்படிங்கறத நம்ம ஒரு இதுல பார்க்கலாம். இப்ப நீங்க தூங்கிட்டீங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி வைக்க போறேன். காது கொடுத்து கேளுங்க. காது கொடுத்து கேட்ட பிறகு, ஏன்னா நமக்கு அப்பப்போ உங்களுக்கு புரியறதுக்கு இந்த மாதிரி டெஸ்ட் வச்சாதான். இது லைவ் ஒர்க் ஷாப், இதெல்லாம் ஒரு வாரம், ஒரு நாள் அப்படின்லாம் பண்ணலாம். நம்ம எல்லாத்தையும் உங்களுக்கு சுருக்கமா ஒரு 1.5 மணி நேரத்துல கொடுக்க போறோம். ஒரு சின்ன இதுக்கு போறோம். நமக்கு வெக்கேஷன் வேணும்னு வச்சுக்கோங்களேன். வெக்கேஷன்னா எப்போது வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு என்னப்பா இந்த வேலையில இருந்து விடுதலை வேணும், கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும், ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னா நம்ம பொதுவா எங்க போக விரும்புவோம்? சொல்லுங்க பாப்போம், யாராவது ஒருத்தர். நம்ம எங்க போக விரும்புவோம்? யாராவது ஒருத்தர். இப்ப உங்களுக்கு லீவ் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 நாள் சந்தோஷமா இருந்துட்டு வாப்பா அப்படிங்கிறேன். எங்க போவீங்க? யாராவது ஒருத்தர். ஹலோ, அது இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதா? உங்களுக்கு ஒரு 10 நாள் சொல்லுங்க. ஏங்க நேச்சுரல் பிளேஸ் சொல்றீங்க? உங்களுக்கு போகணும்னு ஆசை இருக்கும், இல்லைன்னா போன இடமாவது சொல்லலாம்ல. சார் கொடைக்கானல். கொடைக்கானல், சந்தோஷம். வேற? ஊட்டி. ஊட்டி. ஏற்காடு. ஏற்காடு. சரி, இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு பிடிக்கும். பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு ரொம்ப பிடிக்கும். பொதுவா நிறைய பேருக்கு இப்ப பள்ளிக்கூடங்கள்ல பிடி பீரியட் பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஆனா பெரும்பாலான நாட்களுக்கு பிடி பீரியட் பிடிக்கிற மாதிரி நிறைய பேருக்கு மலை சார்ந்த இடம், நீர் சார்ந்த இடம், கடல், இந்த மாதிரி இடம்லாம் பிடிக்கும். எங்க தண்ணி இருக்கோ தண்ணி கண்ட இடம்லாம் சொர்க்கம்னு சொல்ற மாதிரி பிடிக்கும். சரி, இப்ப அந்த தண்ணி கண்ட இடம்லாம் சொர்க்கங்கிற ஒரு இடத்த எடுத்துக்குவோம். சரிங்களா? உங்க ஊர்ல ஒரு பெரிய ஏரியிலன்னா நீங்க மெட்ராஸ் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, மெரினா பீச். சரிங்களா? அந்த மெரினா பீச்ல
சனி ஞாயிறானா பயங்கர கூட்டம். உங்களுக்கு தெரியும்ல, லீவு 4 நாளே கூட்டம் இருக்கும். அவ்வளவு குப்பை சேருதான். சரிங்களா? அவ்வளவு குப்பைன்னா அவ்வளவு குப்பை. அந்த குப்பையை கிளீன் பண்ணணும்னா ஆட்கள் ரொம்ப குறைவா இருக்காங்க. ஆனா அந்த குப்பையை இவங்க கிளீன் பண்ணா அடுத்த வெள்ளி சனிக்கிழமையே வந்துருதான். அப்ப யோசிச்சு பாருங்க, வேலை பாக்குறவங்களுக்கு திங்கக்கிழமை வந்தா டென்ஷன் ஆகுமா ஆகாதா? இவ்வளவு குப்பையா மனுஷங்களா இவங்க? யார் என்ன பண்ணிருக்காங்க, பேய் பிசாசு இப்படிலாம் அவர் அப்படித்தான் திட்டுவார். ஏன்னா அவர் மனநிலை அப்படித்தான் இருக்கும். கவர்மெண்ட்ல பட்ஜெட்டும் அவ்வளவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பட்ஜெட்டும் அவ்வளவு இல்லை. ஆனா இது பிக்னிக் ஸ்பாட்டு, குப்பை நிறைய சேருது, கிளீன் பண்ண வேண்டி இருக்கு, கிளீன் பண்றது மிகச்சிரமமா இருக்கு, கிளீன் பண்றதுக்கு பட்ஜெட்டும் குறைவா இருக்கு. இப்ப நான் உங்களை ஒரு தலைமை அதிகாரியா நியமிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மெரினா பீச்ல வார கடைசியான நிறைய குப்பை சேருது, அதை கிளீன் பண்றது பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு உங்க தலைமையில நாங்க ஏற்பாடு பண்றோம்னு சொன்னா ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு 5-6 பேர் சொல்லுங்க. நம்ம அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். டிசைன் திங்கிங்னாலே சொல்லுங்க. பீச்ல குப்பை போடுறத கிளீன் இல்ல குப்பை போடாம அதை கரெக்டா டஸ்ட்பின்ல போடுறவங்களும் இல்ல கரெக்டா அதை கிளீன் பண்றவங்களுக்கும் ஒரு ரிவார்டிங் மாதிரி ஏதாச்சும் எப்பவுமே இப்ப நேரா இருந்தா கை தட்ட சொல்லி போட்டோம்னா ஃபைனல் சொல்லி போட்டோம்னாலும் பெருசா யாரும் கண்டுக்க மாட்டாங்க சார். ரிவார்டுன்னு வரும்போது எல்லாம் கண்டிப்பா அந்த ஒரு வேலையை செய்வாங்க அப்படின்ற ஒரு தோணுச்சு. சூப்பர், நல்ல 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 முயற்சி. அதாவது உண்மைதான் நீங்க சொன்னது. நம்ம ஒரு பாராட்டு கொடுத்தா மனுஷனுக்கு பிடிக்கும். நீங்க குப்பையை போடாம இருங்க, போடாம இருந்தீங்கன்னா சுத்தமா வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நாங்க லாட்ல யாராவது ஒருத்தர் பேர் எடுப்போம், அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். இன்னொரு மெத்தடு ஃபைன் போடுறது. குப்பை போடுறவங்களை பார்த்தோம்னா கையும் களவுமா பிடிச்சா 5000 ரூபாய் ஃபைன், 10,000 ரூபாய் ஃபைன் அப்படிங்கறதெல்லாம் வரும். அதாவது நல்லா யோசிச்சுக்குங்க. நம்ம லிசன் பண்றோம், அப்சர்வ் பண்றோம், யோசிக்கிறோம். அப்பதான் எந்த பிரச்சனையுமே நம்மளால. இப்ப உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் புரிஞ்சாதானே ஆன்சர் எழுத முடியும். ஆனா நம்ம நிறைய பேர் கொஸ்டின் புரியுதோ இல்லையோ எழுதி வைப்போம், வாத்தியார் பாவம் மார்க் போட்டுருவாருன்னு நினைச்சுக்கிறோம். அப்படி கிடையாது. சரியான கேள்வி புரிஞ்சுக்கிட்டாதான் சரியான பதில் வரும். இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் முதல் லெவல்னு எடுத்துக்கிறேன். நம்ம ஒண்ணு பாராட்டுற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கீம் கொண்டாடலாம், இல்லைன்னா தண்டனை கொடுக்கறதுனா கொடுக்கலாம். ஆனா தண்டனையோட பாராட்டு நல்லா இருக்கும்னு சொல்றீங்க. வேற யாராவது? எப்போதுமே நம்ம ஒரு கேள்வி கேட்டா ஒரு 2 பேர் இல்லைன்னா 3 பேர். இன்னொருத்தர் சொல்லாமே. உங்களுக்கு 1 லட்ச ரூபா சம்பளம்னு வச்சுங்க, அந்த கிளீனிங் வேலைக்கு 1 லட்சம் போறீங்க. ஆனா எவ்வளவு பிரச்சனை இருக்கு பாருங்க. இப்ப சொல்லுங்க, சம்பளம் பெருசுதான் 1 லட்ச ரூபா, ஆனா சங்கடங்களும் இருக்கு. 1 லட்ச ரூபா சும்மா கொடுக்க மாட்டாங்கல்ல. இப்ப சொல்லுங்க என்ன பண்ணலாம்? இன்னும் ஒருத்தர். இப்ப நான் சொல்ற அடுத்த ஒரு 2 ஸ்லைடு இதெல்லாம் பேஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த அரை மணி நேரம் டிசைன் திங்கிங் ரொம்ப ஈஸியா புரியும் உங்களுக்கு. இன்னும் ஒருத்தர். சார் டஸ்ட்பின்ஸ்லாம் கேம்ஸ் மாதிரி சில்ட்ரன்ஸ்லாம் ஆசையா அத குப்பை போடுற மாதிரி இருந்தா சூப்பர், பண்ணலாம். சரி, இப்ப நான் சில உங்களை மாதிரியே நான் என்ன நினைச்சுக்கிறேன். ஒருத்தர் சொல்றாரு, சார் குப்பை போடாதீங்க, நம்ம ஊரு அழகா இருக்கணும் அப்படின்னு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணலாம். எப்படி நம்ம ரோட் சேஃப்டி எல்லாம் பண்ற மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணலாம். அப்புறம் நம்ம சொல்றோம்ல, திடீர்னு போய் ஒரு இடத்துல ப்ரோக்ராம் பண்றோம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, பிளாஷ் மாப், அது மாதிரி பண்ணலாம்னு சொல்றாங்க சில பேரு. இப்படி சொல்லிட்டு வராங்க. இன்னொருத்தர் கேமரா வைக்கலாம் சார் அப்படிங்கிறாங்க. நம்ம நிறைய முதல்ல யோசிக்கணும். நமக்கு தோன்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். நான் நடுவுல ஒரு வார்த்தை சொன்னேன், பட்ஜெட் கம்மியா இருக்கு, ஆனா அந்த பட்ஜெட்டுக்கு வச்சுக்கிட்டு தான் நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் நமக்கு அந்த ஐட்ரேஷன்ங்கிற ஒரு வார்த்தை நான் சொன்னேன் பாத்தீங்களா. டிசைன் திங்கிங்ல கேள்வி கேட்டு 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 சொல்யூஷனை எப்படி இன்னும் இதை விட எப்படி சிறப்பா செய்ய முடியும், இதை விட எப்படி சிறப்பா செய்ய முடியும்,
அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்படி பார்க்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றேன். இதுதான் சரின்னு இல்லை, இது ஒன்னா எடுத்துக்கலாம். அவருக்கு பாக்குறாரு என்ன குப்பை ஜாஸ்தி இருக்குன்னு பாக்குறாங்க. பார்த்தா பொதுவா இந்த இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், கடல் அந்த மாதிரி இடத்துல நம்ம சும்மா போக மாட்டோம், வாங்கி சாப்பிடுவோம்னு நினைப்போம். ஐஸ்கிரீம், சுண்டல், இதோட குப்பை தான் ஜாஸ்தியா இருக்கும். சரிங்களா? நம்ம சாப்பிட்ற ஐஸ்கிரீம் பாக்ஸ், சுண்டல் சாப்பிட்டா அதோட பேப்பர் இப்படி எல்லாம் இருக்கு. உடனே அவர் கோவம் வருது ஒருத்தருக்கு. இவங்களெல்லாம் அந்த குப்பையை போடுறவன் அவன் வாயிலேயே அந்த குப்பையை திணிக்கணும்னு சொல்றாரு. இப்படி யோசிச்ச ஒரு விஷயம் வந்ததுதான், இது நிஜமா நடந்தது, மெரினா பீச்சில் இல்ல, வேற ஒரு இடத்துல. அப்படி வந்ததுதான் ஐஸ்கிரீமை வந்து அந்த சிப்ஸ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த பிளேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு கொடுத்துறது. இப்ப கடைசியில என்ன பண்ணா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கோன் ஐஸ் சாப்பிட்டுருப்பீங்க, தெரியும்ல? கோன் ஐஸ் வாங்குறீங்க, கடைசியில கையில என்ன இருக்கும்? ஒன்னும் இருக்காது. இப்ப இதே நான் ஒரு கப் ஐஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, கப் சாப்பிட்டீங்கன்னா கப்பை டஸ்ட்பின்ல போடணும். அப்ப இவர் யோசிக்கிறாரு, என்ன குப்பை ஜாஸ்தி வந்ததுன்னு கண்டுபிடிக்கிறாரு. பார்த்தா இந்த மாதிரி குப்பை நிறைய இருந்திருக்கு. கேள்வி நிறைய கேளுங்க, சொல்யூஷன்ஸ் நிறைய இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நான் இது. சரி, இவங்க பார்த்த குப்பைகள்ல பெரும்பாலான குப்பை இதுதான். அதனால இவர் வந்த கோவத்துல சொன்னோன்னா கண்டுபிடிக்கிறாங்க என்ன வகையான குப்பைன்னு. கண்டுபிடிச்சு ஐஸ்கிரீம்லாம் இனிமேல் இப்படித்தான் கொடுக்கணும், சுண்டல் கொடுக்குறாங்க கூட இந்த மாதிரி ஒரு கப்ல கொடுத்துடலாம், அதை அப்படியே கடைசியா சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 75 to 90% அந்த குப்பை காலி ஆயிடுதான். இப்ப பாருங்க, யோசிக்கிறோம். நான் உங்க இடத்துல இருந்து யோசிக்கிறேன், எவ்வளவு கஷ்டம் கிளீன் பண்றது. சொல்லுங்க, யாரும் பேச வரீங்க? ஐடியா தோணுச்சு சார். சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ வந்துட்டு பீச்ல வந்து கலெக்டர் மைக்ரோ பிளாஸ்டிக், அப்புறம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு நிறைய வந்துட்டு ஸ்டார்ட்அப்ஸ் வந்திருக்கு சார். நிறைய வந்துட்டு அதுல சேர் செய்யறது, பிளாஸ்டிக் கம்ப்ரஸ் பண்ணி அதுல இருந்து நிறைய வீட்டுக்கு செய்யற மாதிரிலாம் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனி ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இது ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து கொடுத்துட்டோம்னா, இந்த குப்பையெல்லாம் நீங்க கலெக்ட் பண்ணி நீங்க அதை வச்சு செஞ்சுக்கோங்க அப்படின்றப்போ ஒர்க்கர்ஸ்க்கும் சேலரி கிடைக்கும், கம்பெனிக்கும் ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்கும், எக்கோ சிஸ்டமும் குப்பைகள் இல்லாம. சூப்பர். இது வந்து சமீபத்துல ஒரு வீடியோவே வந்திருக்கு. ஒருத்தர் ஒரு கடல்ல போய் கலெக்ட் பண்ணி அதை எடுத்துட்டு வந்து, நீங்க பார்த்து சொல்றீங்களா பார்க்காம சொல்றீங்களா, எதா இருந்தாலும் யோசிக்கணும், அதுதான் நம்மளோட சக்சஸ். அந்த கடல்ல போய் அவ்வளவு குப்பையை எடுத்துட்டு வந்து அந்த பிளாஸ்டிக் அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து வேற மாதிரி இதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. உண்மைதான் நீங்க சொல்றது, இதுவும் ஒரு சொல்யூஷன். புரிஞ்சுதுங்களா? இப்ப எது பெஸ்ட் சொல்யூஷன் ஒண்ணு இருக்குல்ல. இப்ப நான் சொன்னது பெஸ்ட் கிடையாது, நீங்க சொன்னது பெஸ்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னு சொல்றேன்னா, இப்ப நம்ம வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்கோம், ஒரு பிரச்சனைக்கு இருக்கிற ரிசோர்சஸ்ன்னு சொல்லுவோம். ரிசோர்சஸ்னா என்ன? அவைலபிலிட்டி. என்ன இருக்கோ அதுல மிகச்சிறப்பா செய்யணும். இப்ப அவுட் சோர்ஸ் பண்றது தப்பு கிடையாது. ஒரு நம்ம 2 பேருக்குள்ள பேசிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அவுட் சோர்ஸ் பண்றது தப்பு கிடையாது. அவங்க எடுத்து அவங்க லாபம் எதிர்பார்க்காம இருப்பாங்களா? ஏதாவது எதிர்பார்ப்பாங்க நிறைய பேர். அந்த எதிர்பார்ப்பு ஒத்து வரலைன்னா அவங்க கிட்ட போக முடியாது. கரெக்டுங்களா? அதனாலதான் இப்ப நீங்க நல்ல சரியான செஷன்ல இருக்கீங்க. உங்களை யோசிக்க வச்சு வேலை வாங்க ஆரம்பிச்சாலே இந்த செஷன் இப்பயே சக்சஸ்ன்னு சொல்லுவேன். குட். நல்ல அந்த ஈகோ சிஸ்டமோட நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது அருமையான சொல்யூஷனை நான் எடுத்துக்கிறேன். குட். இந்த மாதிரி தான் யோசிக்க ஆரம்பிக்கணும்னு நம்ம சொல்றோம். சரி, அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? யூசரை புரிஞ்சுக்கிறோம், அசம்ஷன்ஸை சேலஞ்ச் பண்றோம். இப்ப பாருங்க, நீங்க என்ன சொன்னீங்க, கடல்ங்கிறதுனால அந்த பிளாஸ்டிக் அந்த மாதிரி குப்பையை ரீசைக்கிள் பண்ணலாம்னு சொன்னீங்க. சேலஞ்ச் அசம்ஷன், ப்ராப்ளம் ரீடிஃபைன் பண்றீங்க, நிறைய ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் கண்டுபிடிக்க பாக்குறோம். இதுதாங்க டிசைன் திங்கிங். புரிஞ்சுதுங்களா? இப்ப மொத்தத்துல டிசைன் திங்கிங்னா என்ன? எம்பத்தி யூஸ் பண்ணணும், அசம்ஷன்ஸை சேலஞ்ச் பண்ணணும், நம்ம ப்ராப்ளம் ரீடிஃபைன் பண்ணி பண்ண போறோம். இப்ப பாருங்க, நேர செஷனுக்குள்ள வேகமா நம்ம போயிடுவோம். ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 50 நிமிஷம் ஆச்சு, நம்ம வேகமா போகவும் ஆரம்பிச்சாச்சு. அதனால உங்களுக்கு ஈஸியா புரியும். திருப்பி ஸ்கிரீன் இதாயிருக்கு, வெயிட் பண்ணுங்க. சரி, அப்ப இந்த டிசைன் திங்கிங் இருக்கு பாத்தீங்களா, நல்லா புரிஞ்சுக்குங்க. அது ஹியூமன் சென்டர்ட், அதான் எம்பத்தின்னு சொன்னேன். கொலாபரேட்டிவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்துக்கணும். அப்படின்னா என்ன? கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, கூடி முயற்சி செஞ்சு நம்ம ஒரு நல்ல சொல்யூஷனை கொடுக்க போறோம். எதுக்கு? ப்ராப்ளம் சால்வ் பண்றோம்.
அது கிரியேட்டிவா, ஐட்ரேட்டிவா, பிராக்டிக்கலா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சார் நான் கொடுக்குற சொல்யூஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, எங்க ஊர்ல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி தோசா வெண்டிங் மிஷின் ஒருத்தர் கண்டுபிடிச்சார். வெண்டிங் மிஷினா தெரியும், காசு போட்டா காஃபி வர்ற மாதிரி, பேப்பர் வர்ற மாதிரி, காசு போட்டா தோசை வர்ற மாதிரி பண்ணாரு. ஆனா அது அட்டர் ஃபெயிலியர். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல தோசை 20 ரூபான்னா இது மிஷின்ல 35 ரூபா ஆச்சு. யாராவது அந்த மிஷின் வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. அப்ப நம்ம கொடுக்குற ப்ராப்ளம்க்கு உண்டான சொல்யூஷன் எப்படி இருக்கணும்னா இதை ஞாபகம் வச்சுங்க. இப்ப டிசைன் திங்கிங்கோட டெஃபினேஷன் தெரிஞ்சிருச்சு, இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க. இந்த டிசைன் திங்கிங் எதை மூணுத்தையும் கொண்டாடுதுன்னா, பிசினஸ் வயபிளா இருக்கணும், டெக்னாலஜி ஃபீசிபிளா இருக்கணும், பீப்புள் டிசைரபிளா இருக்கணும். அப்ப இந்த 3 வார்த்தை என்ன? வயபிலிட்டி, டிசைரபிலிட்டி, ஃபீசிபிலிட்டி. அப்ப என்னன்னா, மக்கள் விரும்புறதா இருக்கணும். அது அந்த சொல்யூஷன் சாத்தியக்கூறுகள் வாய்ந்ததா இருக்கணும். அந்த சொல்யூஷன் சாத்தியக்கூறுகள் வாய்ந்ததா இருக்கணும். ஃபீசிபிள், செய்யக்கூடியதா இருக்கணும். டெக்னாலஜி இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது செய்யக்கூடியதா இருக்கணும். அப்ப இந்த 3 வார்த்தையை மறந்துடாதீங்க. உங்களோட சொல்யூஷன் எப்போதுமே எப்படி இருக்கணும்? வயபிளா இருக்கணும், டிசைரபிளா இருக்கணும், ஃபீசிபிளா இருக்கணும். இதை ஞாபகம் வச்சுங்க. எப்போ சொல்யூஷன் கொடுக்கறதா இருந்தாலும் இதை 3ஐயும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்த அந்த எல்லா விஷயத்தையும் டிசைன் திங்கிங்கோட ஒட்டுமொத்த சாராம்சமா இப்ப கொண்டாந்து முடிக்க போறோம். நம்ம இதுல இருந்து நம்ம நிறைய எக்ஸசைஸ் பண்ண போறோம் அடுத்த ஒரு 3/4 மணி நேரம். அப்ப இந்த 2 சக்கரம் இருக்கு பாருங்க, சைக்கிளுக்குன்னா 2 சக்கரம் தானே. ஒரு சக்கரத்தை வச்சுட்டு இந்த சைக்கிளை ஓட்ட முடியுமா? ஒத்த சக்கர சைக்கிள் இருக்கு, அது வேற விஷயம். 2 சக்கரம், பை சைக்கிள்னாலே 2 சக்கரம். அதுல 2 சக்கரமும் வேணும்னு சொல்றோம். ஒண்ணு மட்டும் இருந்தா போதுமானா கண்டிப்பா கிடையாது. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா மைண்ட் செட் அண்ட் மோட் ஆஃப் ஆக்ஷன் பிளான் சொல்றோம். நல்லா பாருங்க. அப்ப டிசைன் திங்கிங் உங்களோட ஒட்டுமொத்த சாராம்சமும் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இதை மண்டையில ஞாபகம் வச்சுக்கோங்க. இதைத்தான் நம்ம இப்ப அடுத்த ஒரு 40 நிமிஷம் பண்ண போறோம். டிசைன் திங்கிங் மைண்ட் செட் அப்படின்னா என்ன பாருங்க. நான் ஒரு விஷயத்த 4-5 தடவை சொல்றேன்னா, வாத்தியார் எப்படி சொன்னதையே சொல்லிட்டு இருந்தாருன்னா அந்த கொஸ்டின் எக்ஸாமுக்கு வருது அப்படிங்கிறது நீங்க கொடுப்பாரு அவரு, நீங்க கண்டுபிடிக்கணும். அது மாதிரி டிசைன் திங்கிங் மைண்ட் செட்னா என்ன? மைண்ட்ஃபுல்லோட இருக்கணும், எம்பத்தி இருக்கணும், காமிக்கணும், சொல்லக்கூடாது, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும், கொலாபரேட்டிவா இருக்கணுங்கிறது தான் இத்தனை நேரம் நம்ம பார்த்தோம். இந்த ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச்னு சொல்லும் போது இந்த டிசைன் திங்கிங்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 5 ஸ்டேஜை மறக்காம வச்சுக்கணும். எம்பத்தைஸ், டிஃபைன், ஐடியேட், புரோட்டோடைப், டெஸ்ட். எம்பத்தைஸ், டிஃபைன், ஐடியேட், புரோட்டோடைப், டெஸ்ட். இப்ப கொஞ்சம் கவனமா கவனிக்கணும் எல்லாருமே. நான் திரும்பவும் சொல்றேன், நம்ம மைண்ட்ஃபுல்லா இருப்போம், அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூலாம் என்னன்னு எனக்கு புரியுதுன்னு சொன்னீங்க. இந்த பிரச்சனையை எப்படி நான் தீர்வு கொடுக்க போறேன் அப்படிங்கிறது எம்பத்தைஸ், டிஃபைன், ஐடியேட், புரோட்டோடைப், டெஸ்ட். இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க. இப்ப மீண்டும் ஹலோ சொல்றேன், யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். தூங்கிட்டீங்களோ? ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல். மொத்தம் 49 பேர் தான் இருக்கும். அதுல 2 நானு, 47 பேர் உங்க வாத்தியார்கள் இருப்பாங்க. ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல். இன்னைக்கு வராதவங்களாம் கண்டிப்பா மிஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். நீங்க போய் சொல்லணும், நல்லா புரிய, எனக்கு தெரிய முடிஞ்சது, டிசைன் திங்கிங் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கணும். வாங்க கோஆபரேட் பண்ணுங்க பார்ப்போம். நான் ஏற்கனவே உங்களை வெல்கம் பண்ணிருக்கேன், ரெஸ்பெக்ட்னு சொன்னேன், மியூச்சுவலா இருக்கணும்னு. யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமே. Stage 1. Empathize, research your user needs. Stage 2. Define, state your user needs and problems, their power points of view. Stage 3. Irritate the challenge, assumptions and create ideas. Stage 4. Prototype, start to create solutions. Stage 5. Test, try your solutions out. Show, don't tell.
ரொம்ப அற்புதமா வாசிங்கம்மா, நன்றி. ஸோ திரும்பவும் சொல்றேன், உங்க ப்ராப்ளம் சால்விங் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எம்பத்தைஸ். எம்பத்தைஸ்னா என்ன? நான் அவன் இடத்துல இருந்து பார்க்கும்போது அவனுக்கு என்ன வேணும், அவனுக்கு எதெல்லாம் கஷ்டம் கொடுத்ததோ அதெல்லாம் சரி பண்ணணும்னு நினைக்கிறான். இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க பஸ் ஸ்டாண்டு பக்கம் போறீங்க, டாய்லெட்லாம் எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. இதை நீங்க யோசிக்கிறீங்க, நம்ம போறோமே இவ்வளவு கஷ்டமா இருக்கே, இது மாதிரி தானே மற்றவங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற டாய்லெட்டை மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க. காய்கறி வாங்க போறீங்க, அந்த இடத்துல ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கு, நம்மள மாதிரி தானே நிறைய பேருக்கு இருக்கும். அப்ப இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றது? இப்படி ஒன்னொன்னு யோசிச்சதுனாலதான் உங்களுக்கு நிறைய தீர்வு கிடைச்சது. நீங்க முந்திலாம் ஹாஸ்பிட்டல்லாம் நாத்தம் அடிக்குதும்பாங்க, சினாயில் நாத்தம். இப்போ போங்க ஹாஸ்பிட்டல் போங்க, நிறைய இடத்துல ஸ்மெல்லே இருக்காது, ஃப்ராக்ரன்ஸ் தான் இருக்கும், நறுமணம் தான் இருக்கும், அந்த ஃபினாயில் நாத்தம் இருக்காது. எல்லா இடத்துலயும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு, மக்கள் அனுபவிச்சிருக்காங்க, அந்த அனுபவிச்சத தீர்வு கொடுக்கறதா டிசைன் திங்கிங் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கே சொல்றேன்னு வச்சுங்க, நீங்க பெர்மிஷன் 5 பேர்கிட்ட லீவ் லெட்டருக்கு வாங்கணுங்கிறது கஷ்டமா இருந்தா என்ன சொல்றாங்க, நீங்க பேசாம கிளாஸ் டியூட்டர்கிட்ட மட்டும் வாங்கிட்டா போதும்னு சொன்னா சந்தோஷப்படுவீங்களா இல்லையா? அப்போ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அந்த வழி என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா சொல்யூஷன் ஈஸியா இருக்கும். சரி, ரிசர்ச் யுவர் யூசர்ஸ் நீட்ஸ். அடுத்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா டிஃபைன் அப்படின்னு சொல்றோம். டிஃபைன்னா என்ன? ஸ்டேட் யுவர் யூசர்ஸ் நீட்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ், பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்க கோணத்துல நம்ம பாக்குறோம். இப்ப நான் இவ்வளவும் சொன்னதெல்லாம் நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா கடைசியில ஒரு 4-5 எக்ஸாம்பிள் சொல்லுவேன். முதல்ல எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நடத்தி இருந்தா புரியாது, நடத்திட்டு எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஐடியேட், சேலஞ்ச் அசம்ஷன்ஸ் அண்ட் கிரியேட் ஐடியாஸ். 4வது மாடல் செஞ்சு பார்க்கறது, அதுதான் புரோட்டோடைப்னு சொல்றது. புரோட்டோடைப்னா என்ன? ஸ்டார்ட் டு கிரியேட் சொல்யூஷன்ஸ், மாதிரி வடிவங்கள், அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறோம். 5வது டெஸ்ட், ட்ரை யுவர் சொல்யூஷன்ஸ் அவுட். இதுதான்ப்பா தீர்வு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இப்ப சில எக்ஸாம்பிள் சொன்னேன். டாய்லெட்டு, பப்ளிக் பிளேஸு, கேப்டீரியா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், இது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி பண்ணலாம். இதே டிசைன் திங்கிங்க 4Dங்கிற இன்னொரு கான்செப்ட்லயும் ஞாபகம் வச்சுக்கணும். அது என்ன? டபுள் டைமண்ட்னு சொல்லுவாங்க. 4D. இந்த 4Dங்கிறது என்னன்னா டிஸ்கவர், டிஃபைன், டெவலப், டெலிவர். டிஸ்கவர்னா அந்த ப்ராப்ளம் உள்நோக்கி போகணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாருங்க, கன்வர்ஜ், டைவர்ஜ், 2 வார்த்தை சொன்னேன் பாருங்க. முதல்ல விரியுது, அப்புறம் குவியுது, அப்புறம் விரியுது, குவியுது, 2 பகுதியா. அப்ப டிஸ்கவர், டிஃபைன், ப்ராப்ளத்துக்குள்ள பல்வேறு கோணங்கள்ல பாக்குறீங்க, இதுதான் ப்ராப்ளம்னு டிஃபைன் பண்றீங்க. அப்ப கன்வர்ஜ் ஆயிடுங்களா ஒரு சைடு. சொல்யூஷன் சைடு பாருங்க, டெவலப், நிறைய சொல்யூஷன்ஸ் கொடுக்குறீங்க, கடைசியில இதுதான் அங்கேயும் குவியுது. அப்ப இதே எம்பத்தைஸ், டிஃபைன், ஐடியேட், புரோட்டோடைப், டெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம 4Dங்கிற கான்செப்ட்லையும் ஞாபகம் வச்சுக்கலாம். டிஸ்கவர், டிஃபைன், டெவலப், டெலிவர். இப்போ பாருங்க, எம்பத்தைஸ், டிஃபைன், ஐடியேட், புரோட்டோடைப் அண்ட் டெஸ்ட். இதைத்தான் நம்ம இன்னொரு கோணத்திலையும் பார்த்துருக்கோம். அடுத்து ஒரு நிமிஷம். இதை ஞாபகம் வச்சுங்க. நீங்க எம்பத்தைஸ், டிஃபைன், ஐடியேட், புரோட்டோடைப், டெஸ்ட் 5 ஸ்டேஜா ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல 4Dன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான். ஒரு நிமிஷம் இருங்க, இனி நம்ம கொஞ்சம் வேகமா போக ஆரம்பிச்சிருவோம். சரிங்களா? இப்ப மைண்ட் செட் இருக்கு, உங்க நிலைமை என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொன்னீங்க. ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுங்கிறதுக்கு அந்த 5 ஸ்டேஜை பார்த்தோம். இந்த ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் சில உதாரணங்களை நான் சொல்லித்தரேன், இதை நீங்க கடைபிடிங்க. ப்ரோக்ராம் முடியும் போது சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன் டிசைன் திங்கிங்க்கு. கேள்வி இருந்தா கேட்கலாம், அதுக்கப்புறம் நம்ம நிறைய செஞ்சுக்குவோம். இப்போ கரெக்டா நம்ம 1 மணி நேரம் ஆயிருக்கு, 10:57 என் வாட்சில் 1 மணி நேரம் ஆயிருக்குன்னு நான் ஆயிக்கலாம். டிசைன் திங்கிங்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது. இப்ப டைரக்டா நம்ம ப்ராப்ளம் எடுத்துட்டு சொல்யூஷன் போகிறோம். அப்ப எம்பத்திங்கிறது என்ன? when you feel what the other person is feeling and can mirror their expression, their opinions and their hopes. அதாவது பாயிண்ட் ஆஃப் வியூன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தது. ஏன் சார் என் கண்ணை உன் கண்ணில் வச்சு பார்க்கணும், உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா, எனக்கு ரத்தம் தானே அப்படிங்கிறது
to discover people's explicit and implicit needs so that you can meet them through your design solutions. அவங்களோட அப்படின்னு சொல்றோம். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன். அப்துல் கலாம் ஹைதராபாத் ஒரு இடத்துக்கு போயிருந்தப்ப அந்த கால் இல்லாத அந்த போலியோ அட்டாக்கான குழந்தைகளை பார்க்கும்போது நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டாராம். போகும்போது அந்த பொண்ணு சொல்லிச்சான், எங்களால ஓடி ஆடி விளையாட முடியல, கால்லாம் வலி. இதை ஆர்டிபிஷியல் லிம்ஸ் செய்யறது ரொம்ப வெயிட்டா இருந்ததாம். அவர் போய் அப்புறம் ஐஎஸ்ஆர்ஓல அந்த ஒரு எலிமெண்ட் கண்டுபிடிச்சு கிட்டத்தட்ட 100 கிராம் 500 கிராம்ல கொண்டாந்துட்டாங்களாம். 2.5 கிலோ உள்ள அந்த கால் செய்யறத ஒரு 100 கிராம் 500 கிராம்குள்ள கொண்டாந்துட்டாங்களாம். அவர் சொன்னார், நான் சயின்டிஸ்டா இருக்கிறத விட பிரசிடென்டா இருக்கிறத விட இதைத்தான் நான் பெருமையா விரும்புறேன். அதாவது ஒரு பிரச்சனைக்கு, அருமையான குழந்தைகளோட பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்ததை என்னோட வாழ்நாள்ல மறக்க முடியாததுன்னு சொன்னாரு. சரி, அந்த எம்பத்தி நமக்கு வேணும். சரி, இப்ப இந்த எம்பத்திக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இதைத்தான் நான் உங்களை சொல்றேன். இதெல்லாம் நீங்க இதுக்காக சொல்றீங்க. நீங்க கிட்டத்தட்ட 6 மாசம் 1 வருஷம் கோர்ஸை இப்போ 1 மணி நேரத்துல உங்களுக்கு சப்ஹெட்டிங்ஸ் மாதிரி சொல்றேன். அதை புரிஞ்சுக்குங்க. ஆனா ஒரே நாள்ல எல்லாம் நடக்காது. அப்ப எப்படி சார் என் கண்ணை உன் கண்ணில் வச்சு பாக்குறது அப்படின்னா, கவனிங்க, அப்சர்வ் பண்ணுங்க, இன்டராக்ட் பண்ணுங்க, என்விரான்மெண்டோட என்ன நினைக்கிறாங்க பேசுறாங்கிறது பேசி கண்டுபிடிங்க, என்கேஜ் பண்ணுங்க. எப்படி என்கேஜ் பண்ணலாம்? நம்ம இன்டர்வியூஸ் நடத்தலாம், கேள்விகள் கேட்கலாம், இம்மர்ஸ் மூழ்கிறது. அவங்க கெட்டிங் இன்டு தி யூசர் ஷோன்னு சொல்லுவோம். ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க. டிசைன் திங்கிங்ல எம்பத்தைஸ்ங்கிறது ஷோ டோன்ட் டெல்லுன்னு நம்ம பார்த்தோம். கவனிங்க, என்ன வேதனைப்படுறாங்கன்னு கவனிங்க. முடிஞ்சா நீங்களே அந்த இடத்துக்கு போங்க. ஒரு டாய்லெட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன். ஒருத்தர் டாய்லெட்டை பத்தி அவதூறா பேசுறாரு. எவ்வளவு கஷ்டம் பஸ் ஸ்டாண்ட்ல எத்தனை பேர் போறாங்க, அவசரத்துக்கு கூட உள்ள போக முடியலையேப்பா அப்படின்னு சொல்லும் போது நீங்க அனுபவிச்சிருந்தீங்கன்னா புரியலன்னா போய் பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. அப்சர்வ் பண்ணுங்க, பேசுங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் என்னங்கிறது புரியும். அதுக்கு சில உபகரணங்கள்லாம் யூஸ் பண்ண சொல்றாங்க. நம்ம எப்போதுமே மைண்ட் செட் இருக்கணும், டூல்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொன்னோம். அப்ப வாட், ஹவ், வை இந்த 3 கேள்வியை கேளுங்க எப்போதுமே. அதே மாதிரி 5 ஒய் மெத்தட்னு டொயோட்டா ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. 5 தடவை நீங்க ஏன் ஏன் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த மூல காரணம் என்ன அந்த பிரச்சனைக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியுமா? ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்பத்தி மேப் இருக்கு, அப்புறம் ஜேர்னி மேப், இதெல்லாம் நம்ம பண்ணலாம். அப்ப ரொம்ப நிறைய இருக்கு, நம்ம எல்லாம் பார்க்க போறது இல்லை. எம்பத்தைஸ்ங்கிறத நான் எப்படி சார் பண்ணுவேன்னா, கவனிங்க, பேசுங்க, கூட போய் இருந்து பாருங்க. இதை நான் எப்படி சார் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேள்வி கேளுங்க. வாட், ஹவ், வை. ஏற்கனவே நான் சொன்னேன், டிசைன் திங்கிங்ல கொஸ்டின்ஸ் கேட்கணும், ஆன்சர் கொடுக்கறது இல்லை. 5 டைம்ஸ் ஒய் கேளுங்க, இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணீங்கனாலே உங்களுக்கு பிரச்சனையோட தீவிரம் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். இப்ப அந்த எம்பத்தி மேப் அப்படின்னு சொன்னதை நான் ஒரு சுருக்கமா சொல்லிடுறேன். சே அப்படிங்கிறது கோட்ஸ் யூஸ் பண்றோம். திங்க்ங்கிறது என்ன நினைக்கிறாங்கிறத சொல்றோம். டஸ்ங்கிறது ஆக்ஷன்ஸ் தட் யூசர் டேக்ஸ் டியூரிங் தி எக்ஸ்பெரிமெண்ட், என்ன செய்ய உணர்றது. அடுத்து திங்க், இப்படி இருந்தது அப்படி இருந்தது அப்படின்னு நம்ம சொல்றது. அப்ப இது ஒன்னே உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு மேல பேசலாம் எம்பத்தி மேப்ங்கிறது. அதனால நான் சொல்றதெல்லாம் குறிப்பு எடுத்துக்கோங்க. டிசைன் திங்கிங்னா என்னன்னு பார்த்தோம், அதுல என்ன ஸ்டேஜஸ் இருக்குன்னு பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் திங்கிங் பார்த்தோம். இப்படி ஒரு குறிப்பு மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா வீட்டுல போய் அசை போட்டு பார்க்கும்போது இன்னைக்கு மறக்க முடியாத நாளா இருக்கும். வராத அத்தனை பேருக்கும் இனிமேல் இந்த மாதிரி ப்ரோக்ராம் வச்சா வரணுங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சரி, அப்ப இந்த எம்பத்தி மேப்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை எப்படி போடுறதுன்றது பார்க்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா எம்பத்திக்கு அப்புறம் என்ன நம்ம பார்த்தது டிஃபைன். யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமே? ஹலோ, நான் ஏற்கனவே வெல்கம் பண்ணியிருக்கேன். மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், கோஆபரேஷன் இருக்கணும், கத்துக்கணுங்கிற ஆர்வம் இருக்கணும். சரி, யார் வாசிக்கிறீங்களோ ஒரு பேரை சொல்லிட்டு வாசிங்க. சார், ஐம் சுகன்யா சார். வணக்கம் சுகன்யா, சொல்லுங்க.
defining the problem using a unique, concise reframing of the problem that is grounded in user needs and insights. Why? Expose new opportunities by looking at things differently. Guide innovation efforts. Make sure we have identified something worth working on. ரொம்ப நன்றி சுகன்யா. இப்ப முதல் ஸ்டேஜ் எம்பத்தி என்னன்னு பார்த்தோம். இப்ப நான் உணர்ந்துட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன், சொல்லுன்னு சொல்றேன். இப்ப நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டு முதலமைச்சர் யார்? மு.க. ஸ்டாலின் ஒருத்தர் சொல்லலாம். இன்னொருத்தர் ஜெயலலிதா காதுல கேள்வி சரியா வாங்கிக்காம எடப்பாடி பழனிசாமி கூட சொல்லலாம். நான் திருப்பி கொடுப்பேன், முன்னாள் முதல்வர் அவங்கெல்லாம். இன்னொருத்தர் மட்டும் சொல்றாரு, சார் தொண்டைக்குள்ளேயே இருக்கு சார், எப்படி பேசுறாரு பாருங்க, தொண்டைக்குள்ளேயே இருக்கு சார், வாயில வரமாட்டேங்குது சார், ஏன் அவங்களெல்லாம் தொண்டைக்குள்ள வச்சு கஷ்டப்படுத்தீங்க, துப்பி இருங்க, வாந்தி எடுத்துருங்க. அவரா இருந்தா நாம சரி பண்ணி கொடுப்போம், சரியா இருந்தா பாராட்ட போறோம். இதுல என்ன கஷ்டம் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. இப்ப நான் பார்த்தது, உணர்ந்தது, இதெல்லாம் என்ன பண்றேன், வெளிப்பாடா ஒரு ஸ்டேட்மெண்டா கொண்டாடுறேன். மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டா தெரியுமா? எதுவும் தெரியாது, சொன்னாதானே தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் இந்த டிஃபைன் ஸ்டேஜ். அந்த டிஃபைனிங் த ப்ராப்ளம் யூசிங் யூனிக், கன்சைஸ், ரீஃப்ரேமிங் ஆஃப் த ப்ராப்ளம். இது சொல்றதா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்க ரெக்கார்ட் நோட்லாம் எழுதின பழக்கம் இருந்ததுன்னா 10th வரைக்கும் 10th 12th எல்லாம் இருக்கும், இப்பயும் இருக்கும். அதுல ஏம் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட், ஏ இல்லைன்னா அப்ஜெக்டிவ் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம யோசிச்சிருப்போம். ஒன் லைனர்னு சொல்லுவாங்க, அதைத்தான் இங்க டிஃபைன் சொல்றோம். Defining the problem using a unique, concise reframing of the problem that is grounded in user needs and insights. ஏன் பண்ணணும் இதை? ஏன் நான் ரீடிஃபைன் பண்ணணும்? நான் உணர்ந்தது பத்தாதா அப்படின்னு கேட்டா, அப்ப ஒரு பிரச்சனை 5-6 தடவை நீங்க நோக்கும்போது இன்னும் தெளிவு கிடைக்கும். இப்போ எக்ஸ்போஸ் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பை லுக்கிங் அட் டிஃபரெண்ட் திங்ஸ், differently. Guide innovation efforts. Make sure we have identified something worth working on. நான் கொடுக்க போற சொல்யூஷன் உண்மையிலேயே பயனுள்ளதா இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரணும். இப்ப பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டோம், என்ன புரிஞ்சுக்கிட்டோங்கிறத அதான் வாத்தியார்னா ஏன் கேள்வி கேட்கறாங்க உங்களை, அவர் நடத்தினது உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நீங்களாவது நான் இதுதான் புரிஞ்சுக்கிட்டேன்னு வாயை திறந்து சொல்லணும். ரெண்டும் நடக்கலைன்னா, நான் வந்தேன் கிளாஸ் எடுத்துட்டேன் சம்பளம் வாங்கிட்டேன், நான் வந்தேன் நான் படிச்சுட்டேன் எக்ஸாம் எழுதிட்டேன் பாஸ் பண்ணிட்டேன்னா அதுல பிரயோஜனமே கிடையாது. ஸோ ரீடிஃபைன் த ப்ராப்ளம். அப்ப இந்த டிஃபைனுக்கு என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணலாம்? ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்க பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் வந்து ஸ்ட்ராங் லாங்குவேஜ் அதான் சொல்லுவாங்க, ஏம் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட்னு சொன்ன மாதிரி நல்லா புரியுற மாதிரி மொழியில அதை சொல்லணும், சரியான வார்த்தையை பிரயோகப்படுத்தணும். யூசஸ் சென்சிக்கல் வேர்டிங்னு சொல்றோம். அது வந்து பல பாசிபிலிட்டிஸை கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கணும். அப்போ இதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ண போறோம்? அங்க வந்து நம்ம எம்பத்தி மேப், பை, ஒய், வாட், ஹவு, ஒய்ங்கிற கேள்வி கேட்டதுல இருந்து இப்ப டிஃபைன் டூல்ஸ்ங்கிறது என்ன? ஹவு மைட் பி, இதை எப்படி செய்யலாம்? ஒய், ஹவு லேடர், இது ரொம்ப முக்கியம். ஒய், ஹவு லேடர், பவர் ஆஃப் 10 இருக்கு. இது ஒண்ணுமே ஒரு நாள் பேசுறாங்க. நான் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கணும். ஒய், ஹவு லேடர், ஏன் செய்யணும், எப்படி செய்யலாம், ஏன் செய்யணும், எப்படி செய்யலாம், ஏன் செய்யணும், எப்படி செய்யலாம், இப்படி கேட்டுட்டே வாங்க. பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டீங்க, அதை வார்த்தைகளை போட்டுட்டு அந்த வார்த்தைகளை போடும்போது ஏன் செய்யணும், எப்படி செய்யணும், எப்படி செய்யலாம் அப்படிங்கிற கேள்வி கேட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து ரிஃபைன் ஆகிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு. ஒரே லைன்ல இதுதான் பிரச்சனை, இந்த பிரச்சனையை ஏன் நான் செய்யறேன், எதுக்காக செய்யறேன், எப்படி செய்யணுங்கிற அந்த பதில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பதில தான் நம்ம 3வது ஸ்டேஜ்ல கொண்டு வரப்போம். ஸோ எம்பத்திக்கு சில டூல்ஸ் பார்த்தோம், டிஃபைனுக்கு சில டூல்ஸ் பார்த்துருக்கோம். இப்ப நான் வந்து உங்களுக்கு இதெல்லாம் சொல்றேன், இதை வச்சுதான் சில எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். என்னடா சார் எக்ஸாம்பிள் சொல்லலன்னு நினைக்கிறவங்க, ஏன்னா இது ஒரு ஃப்ளோல போகும்போது இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கடைசியில எக்ஸாம்பிள் ஃபிட் பண்ணி பார்த்துட்டு ஐடியேட் யாராவது வாசிப்பீங்க. ஐடியேட் வாங்க பார்ப்போம், யாராவது பேர் சொல்லிட்டு ஆரம்பிங்க. நல்லா போச்சுன்னா நான் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி விடுவேன். இல்ல சார் வேணாம் சார் உங்களை வச்சு செய்யறோம் சார் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்டாலும் சந்தோஷம். 2 மணி நேரம் போகலாம், 1.5 to 1.25 மணி நேரம் நம்ம போகலாம். யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமே, டிசைன் திங்கிங் மோஸ்ட். பேர் சொல்லுங்க.
சரி வாசிங்க. It is generating many possible solutions to a problem. 5. Generate maximum innovation potential in a short amount of time. Incorporate different perspectives for excitement. சரி, நன்றிம்மா. இந்த ஐடியா இப்ப பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டேன், இதுதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டேன். அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கணும்ல, அதுக்கு நான் ரூம் போட்டு யோசிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இதை சால்வ் பண்ணலாம், இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம், 4-5 பேரை கூட கூட்டிட்டு போய் நம்ம வந்து ரூம் போட்டு யோசிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இதை எப்படி செய்யறது அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா, ஹவு டு ஐடியேட் பாத்தீங்கன்னா, நிறைய பேர் டீமா உட்காந்து டீம் பில்டிங் எக்ஸசைஸ் மாதிரி நம்ம பண்ணுவோம். பிரெயின் ஸ்ட்ராமிங் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பிரெயின் ஸ்ட்ராம் பாத்தீங்கன்னா தெரியுங்க, டூல்ஸ் டு ஐடியேட், பிரெயின் ஸ்ட்ராம், கேம்பர், மைண்ட் மேப். இதுல கேம்பர் பத்தி மட்டும் இப்ப பார்க்கலாம். மைண்ட் மேப்ங்கிறது இது ஒரு பெரிய டெக்னிக்மா டோனி புசான்கிறவர் பண்ணியிருக்காரு. நீங்க ஒட்டுமொத்த சாராம்சத்தையும் ஒரு படமா ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அதுதான் மைண்ட் மேப்னு பேரு. ஸோ நம்ம அதுல 5 ஒய்ஸ் பார்த்தோம். அடுத்து இதுல வந்து ஒய் ஹவு லேடர்ங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம இதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணலாம்னா, பிரெயின் ஸ்டாம், கேம்பர், மைண்ட் மேப், பவர் ஆஃப் 10, க்ரௌட் ஸ்டாம், புரோட்டோடைப், நிறைய சொல்றோம். இதுல கேம்பர் மட்டும் எடுத்துக்கிறேன். நான் நேரம் கருதி கேம்பர்னு ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த கேம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு நிமிஷம் இருங்க. கேம்பர்ங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். உங்களுக்கு சரியா தெரியாதுன்னு நினைக்கிறேன், நானே வாசிக்கிறேன். இது ஒரு மெத்தடுமா, ஒரு பிரச்சனைக்கு நம்ம சொல்யூஷன் கொடுக்கிற மெத்தடு. கேம்பர் அப்படின்னா சப்ஸ்டிடியூட், கம்பைன், அடாப்ட், மாடிஃபை ஆர் மேக்னிஃபை ஆர் மினிஃபை, புட் டு அனதர் யூஸ், எலிமினேட், ரீஅரேஞ்ச், ரிவர்ஸ். இந்த டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய பிரச்சனைக்கு சால்வ் பண்ணிருக்காங்க, சொல்யூஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இது ஒரு வழிமுறை. அது என்ன கேம்பர்? சப்ஸ்டிடியூட் அப்படின்னா என்ன? ஒண்ணுக்கு பதிலா இன்னொன்னு ரீப்ளேஸ் பண்றோம். அந்த காலத்துல வேக்யூம் டியூப்ஸ் எல்லாம் இருந்தது கம்ப்யூட்டர்ல, அப்புறம் டிரான்சிஸ்டர், சிப்ஸ்ன்னு மாத்தினாங்க. ஒண்ணுக்கு பதிலா இன்னொன்னு. அப்ப இதுக்கு பதிலா இப்படி செஞ்சிடலாமா? இது தேவையா? இது வேண்டியது இல்லையே, இதுக்கு பதிலா வேற என்ன வச்சா சரியா வரும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அந்த மாதிரி யோசிச்சு சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா அது சப்ஸ்டிடியூட். சார், நான் வந்து பாட்டு கேட்கறதுக்கு முதல்ல ரேடியோ யூஸ் பண்ணோம், ஆனா அந்த கேசட் பிளேயர் பண்றதுக்கு கேசட் ரெக்கார்டர்னு ஒண்ணு வந்தது. ஒருத்தர் யோசிச்சாங்க, ஏன் ரேடியோவும் கேசட் ரெக்கார்டரும் ஒன்னா இருக்கக்கூடாது, ஏன் 2 பொருள் ஒன்னா இருக்கக்கூடாது? இப்ப பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் போன் எவ்வளவு விஷயத்த கம்பைன் பண்ணிருக்கு. கேமரா இருக்கு, கேமரா தனியா தூக்கிட்டு போக வேண்டியது, கேமரா இருக்கு, பாட்டு கேட்கலாம், எல்லாமே பண்ண முடியுது, பேச முடியுது. ஸோ கம்பைன், ப்ராசஸை கம்பைன் பண்ணுவோம், இல்லாட்டா காம்பனன்ட்ஸை கம்பைன் பண்றதுன்னு எடுத்துக்கலாம். அப்ப அடாப்ட்னு ஒண்ணு இருக்கு, 3வது. அதை ரீஷேப் பண்றது. இதுக்கு வந்து ஜப்பான் மாதிரி நாட்டுல நியூ பர்பஸ் ரீஷேப்னு சொல்றது. வாட்டர் மெலன்லாம் ஸ்கொயர்ல இருக்கும்பாங்க. இது ஒரு கேஸ் ஸ்டடிமா. வாட்டர் மெலன், ஸ்கொயர் வாட்டர் மெலன். ஜப்பான்ல நிலநடுக்கம் ஜாஸ்தி, ரேக் எல்லாம் கம்மியா இருக்கும், சைஸ் இப்போ நம்ம குடிக்கிற நம்ம சாப்பிட்ற தர்பூஸ் பழம் ஒன்னொன்னு ஒவ்வொரு சைஸ்ல விதவிதமா இருக்கும். நீங்களே உங்க கபோர்ட்ல அடுக்கி பாருங்களேன், நிறைய அடுக்க முடியாது. உடனே ஒருத்தர் யோசிக்கிறார், இடம் கம்மியா இருக்கு, நிறைய வாட்டர் மெலன் பிளேஸ் பண்ணோம், ஆனா இடம் பத்த மாட்டேங்குது, என்ன பண்ணலாம்? இப்படி யோசிச்சதோட விளைவா என்ன பண்ணாங்கன்னா, வளரும் போதே அதை ஒரு ஸ்கொயர் பாக்ஸ்க்குள்ள அந்த விதைய போட்டு வளர்க்க ஆரம்பிச்சாங்களாம். அப்ப வாட்டர் மெலன்னா ஸ்கொயர் ஸ்கொயரா இருந்தது, அடுக்கி வைக்கிறதுக்கு ஈஸியா இருந்ததுன்னு சொல்லுவாங்க. நீங்க கூகுள்ல பாத்துக்கலாம். அப்ப இது ஒரு மெத்தட். மாடிஃபை, கலரை மாத்துறது,
அப்புறம் சைஸை மாத்துறது. இப்ப சில சமயம் உங்களுக்கே கூடுதலா 15% சொல்லிட்டு பிஸ்கெட்டை வச்சு விற்கிறாங்க. அதே விலை தான், கூட 15% பேஸ்ட் ஆகட்டும் எல்லாம். மாடிஃபை, மேக்னிஃபை, மினிஃபை. புட் டு அனதர் யூஸ். இதை தான் நான் உங்களுக்கு வந்து அந்த இதுல சொன்னேன் நான், அந்த வாஷிங் மிஷின் கதை. பீகார்ல தலைக்கு அடிக்கிற டை நிறைய விலைக்கு வியாபாரம் ஆச்சான். வியாபாரமான சந்தோஷப்படணும்ல கம்பெனி, அவங்களுக்கு பயம் பிடிச்சு போச்சு. என்னடா கிலோ கணக்குல கேட்கறாங்க தலைக்கு அடிக்கிற சாயம் டை, என்ன இவ்வளவு கிலோ கிலோவா போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சா, அங்க எரும மாடு எவ்வளவு கருப்பா இருக்கோ அந்த அளவுக்கு நிறைய பால் கொடுக்கும்னு ஒரு நம்பிக்கையா. அதனால மக்கள் என்ன பண்ணிருக்காங்க, நம்ம மக்கள் இந்த கருப்பு டைய வாங்கி எரும மாடுக்கு பூசியிருக்காங்க. சரிங்களா? நம்ம தலைக்கு தடவுறோம், அவங்க எரும மாடுக்கு தடவிருக்காங்க. எலிமினேட், இது என்னது? சில ப்ராசஸ்ல சில ஸ்டெப்ஸை ஒமிட் பண்றது, சில சமயம் வேண்டான்னு சொல்றது, வீட் அவுட் களை எடுக்கிறது, இது மாதிரி யோசிக்கலாம். இப்ப நானே சொல்றேன், முதல்ல நான் சொல்றேன், எதா இருந்தாலும் கிளாஸ் ரெப்போடியா வாங்கங்கிறேன். அது ஒரே தொல்லையா இருக்குங்கிறேன். பாக்குறோம் நிறைய பிரச்சனை வந்திருக்கு. சரி, இனிமேல் நீங்க கிளாஸ் ரெப்போர்ட்லயே வர வேண்டாம், நேரம் என்னை பார்க்க வருங்க. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணோம், கிளாஸ் ரெப்போ எலிமினேட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த ஸ்கேம்பர் மாடலை யூஸ் பண்ணுங்க. ரீஅரேஞ்ச் ஆர் ரிவர்ஸ். பொதுவா ஹோட்டலுக்கு போறோம்ல, இதுதான் ஒரு சிறந்த எக்ஸாம்பிளா சொல்லுவேன். ஒரு ஹோட்டல்ல வியாபாரம் நிறைய ஆகுது, ஆனா கல்லால காசு கட்ட முடியல. அப்படின்னா என்ன, நிறைய பணம் வரல, வியாபாரம் ஆனா ஆகுது, பேமெண்ட் இல்ல. என்னன்னு யோசிச்சு பார்த்தாங்க. நிறைய பேரு சாப்பிட்டுட்டு பணம் கொடுக்காம போயிடுறாங்க. இந்த மாதிரிலாம் வரும். இப்படி யோசிச்சதுனாலதான் கையில காசு வாயில தோசை. இப்ப என்ன பண்ணிடுறாங்க, முதல்ல நீங்க சாப்பிட்டுட்டு காசு கட்டுங்கன்னு சொல்ற கதை போய் காசை கட்டிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்ற கதையும் வந்ததெல்லாம் இப்படித்தான். இது கேம்பர் மாடல்ங்கிறது ஞாபகம். இதெல்லாம் உங்க சொல்யூஷனுக்கு நீங்க யோசிக்கலாம். சப்ஸ்டிடியூட், கம்பைன், அடாப்ட், மாடிஃபை, புட் டு அனதர் யூஸ், எலிமினேட், ரீஅரேஞ்ச், ரிவர்ஸ். இதெல்லாம் சில எக்ஸாம்பிள். அடுத்து புரோட்டோடைப். புரோட்டோடைப்ங்கிறது என்ன, மாடலை கிரியேட் பண்றது. பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க, அதை செயல் வடிவம் கொடுத்து டெஸ்ட் பண்ணா தானே வியாபாரம் ஆக முடியும், உங்களோட தேவைகள் பூர்த்தி ஆகும். இதைத்தான் புரோட்டோடைப்னு சொல்றோம். புரோட்டோடைப்னா என்ன, to create a concrete embodiment of a concept which becomes a way to test your hypothesis. To test your hypothesis, get you closer to your final solution. மாதிரி வடிவம். வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும்னா, கட்டி முடிச்சு போறது பாதியான்னு சொல்ல முடியுமா? நம்ம அதை ஒரு தெர்மாக்கோல்லையோ இல்லைன்னா மாதிரி வீடு அப்படின்லாம் பண்ணி வைக்கிறாங்க. இப்படி தாங்க இருக்கும் உங்க வீடு. அப்பதான் நான் சொன்னது நீ புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் இருக்கான்னு நம்மளால பார்க்க முடியும். அப்ப அதுக்கு சில டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. ஸ்கெட்சிங், கார்ட் சார்ட்டிங், ஸ்டோரி போர்டிங். அது வந்து ஒரு பிசிக்கல் ஃபார்ம்ல இருக்கணும். ஏர்லி ஸ்டேஜஸ்ல புரோட்டோடைப் வந்து நம்ம செலவுகளை கம்மி பண்ணும். ஏன்னா ஆக்சுவலா கொண்டாடும் போது உண்டான செலவு என்னங்கிறது இந்த மாடல்ல கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து புரோட்டோடைப் அப்படிங்கிறது என்ன, ஸ்டோரி போர்டிங், ஸ்கெட்சிங், கார்ட் சார்ட்டிங், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் இப்ப கொஞ்சம் வேகமா போறதுக்கு காரணம், சராசரி ஒரு 1.5 மணி நேரம் நான் ஸ்டாப்பா உங்களால கவனிக்க முடியாது, பண்ண முடியாது. அதனால சாராம்சத்தை உங்களுக்கு சொல்லிட்டு கேள்வி பதிலுக்கு நம்ம போயிடும். அப்ப எம்பத்தி பார்த்தோம், டிஃபைன் பார்த்தோம், ஐடியாஸ் எப்படி வர வைக்கிறதுங்கிறது பார்த்தோம், புரோட்டோடைப்ங்கிற 4வது மெத்தடும் பார்த்தோம். 5வது பார்த்து தான் அந்த டெஸ்ட். யாராவது வாசிக்கலாமே, உங்களுக்கு எக்ஸாம்பிள் வரும், கவலைப்படாதீங்க. யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். ஹலோ. Sir, I'm Shashmita Mary. Good. Proceed. Design thinking modes. Test. Test your concept with users using your prototypes. Why? To understand how users understand and use the concept. It is a way of continuing to gain empathy for your user and evaluate your solution. ரொம்ப நன்றி மேபி. இப்ப பாத்தீங்கன்னா சின்ன சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இது எல்லா இடத்துலயும் பொருத்தி பார்க்கலாம்.
நான் வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி டெஸ்ட் டிரைவிங் ஏன் கொடுக்குறாங்க? வாங்கிட்டு நான் ஓட்டி பார்க்குறேன், அவன் சொன்னா இவன் சொன்னாங்கிறதோட எனக்கு தேவையான்னு பார்க்கணும்னா நான் ஓட்டி பார்த்து வாங்கினா நான் ஃபீல் பண்ணுவேன். இல்லை அந்த காருக்குள்ள உட்காந்து போய் பார்த்தா நான் ஃபீல் பண்ணுவேன். டெஸ்ட் டிரைவ்னு சொல்லுவாங்க. யூஸ் பண்ணிட்டு புதுசா ஸ்வீட் இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்றாங்க. ஏன்? நான் நல்லா இருக்குன்னு நான் சொன்னா பார்த்தாது, நீங்களும் சொல்லணும். உங்களுக்காக தான் நான் இதை கண்டுபிடிச்சிருக்கேங்கிறது அவங்களுக்கு புரியணும். ஏன்னா உங்க மனநிலையில இருந்துதான் நான் இதை கண்டுபிடிச்சேங்கிறது தெரியும். அப்ப அந்த டெஸ்டிங் அப்படிங்கிறது இங்க வருது. அது ஸ்வீட் டெஸ்ட் பண்றதாகட்டும், கார் ஓட்டுறதாகட்டும், எதா இருந்தாலும் அதை நம்ம பரிசோதனைக்கு உள்ளாக்கணும். அந்த பரிசோதனைக்கு உள்ளாக்குனா தான் அந்த தேவைகள் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூலாம் ஒழுங்கா சாட்டிஸ்ஃபை ஆச்சா இல்லையான்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேயோ கிளினிக் எக்ஸாம் ரூம் டிசைன் பாருங்க. படிக்கிற ரூமை எப்படி மாத்திருக்காங்க, பக்கத்திலேயே மூஞ்சிகளில் இந்த மாதிரி குழந்தைகள்லாம் பயப்படுறாங்க ஸ்கேன் பண்றதுக்குன்னு அந்த ரூமை குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி ஓவியங்களை வரைஞ்செல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் நிறைய கூகுள்ல நம்ம பண்ணலாம். நான் நேரம் கருதி சிலது மட்டும்தான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப அந்த பொம்மைகளை பார்த்து அப்படியே படுக்க வச்சாங்கன்னா ஸ்கேன் எடுத்துட முடியுமா? இப்ப நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அடுத்த ஒரு 15 நிமிஷத்துல பார்க்க போறோம் நம்ம. அப்ப டெஸ்ட் பண்றதுனால நான் அனுபவிச்சது அவங்க அனுபவிச்சது நிஜமாவே அதுக்கு சொல்யூஷன் கிடைச்சதா நம்ம பார்க்கறோம். இப்போ சான்ஸ் டு கேதர் ஃபீட்பேக். டிசைன் திங்கிங் முதல்ல என்ன சொன்னேன், ஐட்ரேட்னு ஒரு வார்த்தையை சொன்னேன், ஞாபகம் வச்சுக்கணும். ஐட்ரேட்னா என்ன? மீண்டும் மீண்டும் அதை வந்து இன்னும் எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கறது ரிஃபைன்மெண்ட் நான் பண்றேன். அப்பதான் அந்த சொல்யூஷன் நல்லா இருக்கும். ஒரே செகண்ட். அப்ப சொல்யூஷன்ஸை டிசைன் பண்ண முடியும், இன்னும் என்ன எதிர்பார்க்காங்கிறது என்னால கண்டுபிடிக்க முடியும். அப்ப நான் ஏற்கனவே டிசைன் திங்கிங்ல சொன்னேன் லோ ரிஸ்க், ஆனா ட்ரெடிஷனல் திங்கிங்ல ஹை ரிஸ்க் இதெல்லாம் இருக்கு. ஸோ இப்ப நம்ம திருப்பி சம்மரி மாதிரி பார்க்க போறோம். அடுத்த ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு அப்புறம் கேள்வி பதில் செஷனுக்கு போயிடலாம். அப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது திங்கிங்னா யோசிக்கிறது, இட் இஸ் எ மென்டல் ப்ராசஸ், யூசிங் மைண்ட் டு ப்ரொடியூஸ் ஐடியாஸ்ன்னு பார்த்தோம், டிசைன் வே ஆஃப் லைஃப்னு பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் திங்கிங்னு சொல்லும்போது அப்ஸ்ட்ராக்ட், கான்கிரீட், டைவர்ஜென்ட், கன்வர்ஜென்ட், டிசைன் திங்கிங் இதெல்லாம் பார்த்தோம். இதுக்கு மைண்ட் செட்டுங்கிறது எம்பத்தி ரொம்ப முக்கியம். மோடுன்னு சொல்லும்போது எம்பத்தைஸ், டிஃபைன், ஐடியேட், புரோட்டோடைப் அண்ட் டெஸ்ட்ங்கிறத பார்த்தோம். டபுள் டைமண்ட் மெத்தட்ல 4 டிஸ்கவர், டிஃபைன், டெவலப், இன்னொன்று பார்த்தோம். இது ஒன்னொன்னுக்கு ஒரு மாடல் பார்த்தோம்னு நமக்கு தெரிஞ்சு புரிஞ்சுக்கலாம். டிஸ்கவர், டிஃபைன், டெவலப், டெலிவர். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம். எம்பத்தைஸ்ல வாட், ஹவ், வை, 5 வைஸ், அதை வந்து அப்சர்வ், என்கேஜ், இன்வெர்ஸ் வழியா பார்க்கலாம். எம்பத்தி மேப் பார்த்தோம். டிஃபைன் ஸ்டேஜுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ, ஹவு மைட் பி, ஒய், ஹவு லேடர் இதெல்லாம் யூஸ் பண்ணோம். ஐடியேட்டுக்கு நம்ம வந்து பிரெயின் ஸ்டார்ம், கேம்பர், மைண்ட் மேப் இதெல்லாம் பார்த்தோம். புரோட்டோடைப்புக்கு மாடல், அது வந்து ஸ்டோரி போர்டிங், ஸ்கெட்சிங் இதெல்லாம் யூஸ் பண்ணோம். டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். அப்ப இதைத்தான் நம்ம பார்த்தோங்கிறத திரும்பவும் சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கவர், டிஃபைன், டெவலப், டெலிவர். முதல் பகுதி வாட், அதை எப்படி செயல்படுத்த போறோங்கிறது. 2வது பகுதி சொல்யூஷன், ஹவ். ஸோ ப்ராப்ளம் என்ன, எப்படி சொல்யூஷன் கொடுக்க போறோம்னு ரொம்ப எளிமையா டிசைன் திங்கிங்னா ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச். வாட் அண்ட் ஹவ் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பண்ணிக்கலாம். இப்ப ஒரு 2 நிமிஷம் அவகாசம் எடுத்துக்கலாம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஹவு மைட் வி இம்ப்ரூவ் த கிராசரி ஷாப்பிங்? வீட்டு பொருள்லாம் வாங்குறோம்ல, in a manner that positively impacts people and the environment அப்படின்னு ஒரு கேள்வி. இது ஒரு பிரச்சனை. பலசரக்கு வாங்க போறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது ஒரு ஜாலியான அனுபவமா. ஒரு சின்ன வயசுல பாத்தீங்கன்னா இப்ப நீங்க கூட பார்க்கலாம், குழந்தைகள் வந்து பொருள் வாங்க போறாங்க, அவங்க விரும்புறாங்க. ஆனா நம்ம தான் விரும்புறது இல்லை. ஏன் அவங்க விரும்புறாங்க? அவங்களுக்கு வேணுங்கிற பொருள் வாங்க போறாங்கன்னு வச்சுக்க, நீங்க ஐஸ்கிரீம் வாங்கி தருவீங்க, அதெல்லாம் ஒரு பக்கம். அப்ப ஏன் நம்மளே
அந்த பொருள் வாங்குற அந்த ஒரு அனுபவத்தை சிறப்பா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சா இந்த பிரச்சனைக்கு நீங்க எப்படி தீர்வு காண்பீங்கன்னு ஒரு 2 நிமிஷம் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தண்ணி இனி குடிக்கிறாங்க குடிச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு கழிச்சு நம்ம திருப்பி பார்க்க போறோம். சம்மரி மாதிரி பார்த்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு நம்ம 11:45 நம்ம வைண்ட் அப் பண்ணிடுவோம். சுரேஷ் சார் போதுங்களா? 11:45 வைண்ட் அப் பண்ணலாமா? 12 o'clock பண்ணணுமா உங்களுக்கு? So thank you, sir. I am Nalini. Instead of Suresh Kumar, sir, thank you so much, sir, for this session. It was a great session for us. இல்ல இன்னும் முடியல இருங்க. நான் 2 நிமிஷம் அவகாசம் கொடுத்திருக்கேன் உங்களுக்கு. So he was not there, but session is really useful, sir. You have delivered a lecture. மேடம் இருங்க. கேள்வி Is that audible, sir? Madam, you are audible. I have given 2 minutes for people to think. Then we will be going for some examples. Then question answer session. Okay, sir. Okay, maybe sir. we will wind by 11:45 or 12 as you wish. Oh, okay, sir. I have given a small exercise to everyone. How might we improve the grocery shopping experience in a manner that positively impacts people and the environment? Okay, sir. Okay, sir. இது- Sir, இதெல்லாம் thank you, sir. Thank you. ஆமா. யாருக்கு ஆன்சர் தெரியுமோ நீங்க உங்க அனுபவத்தை இப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லலாம். இப்படி எல்லாம் இருந்ததுனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு மால் இதெல்லாம் வந்ததுக்கு காரணமும் அதான். ஹலோ சார், ஆ ஐம் சசிகலா மேரி. சொல்லுங்க. நீங்க இப்ப மால்னு சொன்னதுமே எனக்கு நான் யோசிக்கிறதோட சேர்த்து இன்னொரு தோணுச்சு சார். இப்போ சொல்லுங்க. மால்னு சொல்லிட்டு போனோம்னாலே ரொம்ப நம்ம சுத்திக்கிட்டே இருப்போம், உட்கார கூட இடம் இருக்காது சார். ஆ. ஸோ நம்ம மால்லயுமே கொஞ்சம் கொஞ்சம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு, அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு மால்ல பிளே ஸ்டேஷன் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரீயா அவங்க எதுவும் பே பண்ணி உள்ள போய் விளையாடாத மாதிரி ஒரு சின்ன பிளே ஸ்டேஷன் மாதிரி குழந்தைங்களுக்கு எல்லாம் விட்டுட்டு, ஏன்னா குழந்தைங்கள என்கேஜ் பண்ணிட்டு மால்ல கூட்டிட்டே போகும்போது அவங்க இங்க தொலைஞ்சு போறதெல்லாம் உண்டு இல்ல சார். ஸோ பேபி சீட்டிங் ஏரியா மாதிரி குழந்தைங்களுக்கு. ம். அதுக்கப்புறமா என்விரான்மெண்ட்னு சொல்லி பார்க்கும்போது என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியா பிளாஸ்டிக் கவர்ஸ் இல்ல பிளாஸ்டிக் பேக்கேஜஸ்க்கு பதிலா பேப்பர் பேக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்துட்டு அங்க மால்ல இருக்க ஜூஸ் வந்து பேப்பர் கப்ஸ்ல கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வாங்குற திங்ஸ் வந்து பேப்பர் பேக்ஸ்ல வந்துட்டு அந்த கம்பெனி லோகோ போட்டு கொடுக்கலாம். இது தோணுச்சு சார் எனக்கு. சூப்பர் சூப்பர், பாராட்டுக்கள். இப்ப நல்லா யோசிச்சு பார்க்கலாம். ஹவு மைட் வி இம்ப்ரூவ் த கிராஸ். இப்ப நம்ம அனுபவிக்கிறதே ஏற்கனவே ஒரு பிரச்சனையா இருந்ததுனாலதான் அதுக்கு தீர்வு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்படி வச்சு நம்ம சிலது பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு கிராசரி ஷாப்பிங்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு பழமுதிர் நிலையம்னா வெறும் பழம் மட்டும் விற்கிறது இல்ல, கிராசரி ஐட்டம்ஸ் விற்கிறாங்க. இதே கொஞ்சம் சூப்பர் ஸ்டோர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க துணியும் கிடைக்குது. பிக் பஜார் மாதிரி போனீங்கன்னா, ரிலையன்ஸ் மார்ட் போனீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். அப்ப எல்லாம் ஒரே இடத்துல இருந்தா என்ன எப்படி இருக்கும்னு நினைச்சதோட விளைவு தான் அது. இப்ப இதே பாருங்க, நீங்க அண்ணாச்சி கிட்ட சொல்றீங்க, அவர் எடுத்து கொடுக்குறாரு, விலையை பார்க்க முடியாது, வேணுமா வேணாமான்னு தெரியாது. இப்படி ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். அவங்க என்ன சொல்றாங்க, நீங்களே உங்களுக்கு வேணுங்கிற பொருளை எடுத்துக்கங்க, ட்ராலி கொடுத்து அப்படி நீட்டா ரேக்ல அடுக்கி வச்சு நீங்க நடந்து போய் வேணுங்கிற பொருளை பார்த்து எடுக்கலாம். விண்டோ ஷாப்பிங் பண்றீங்க ட்ராலி எக்ஸ்பீரியன்ஸோட. அதுவும் ஒரு பிரச்சனை இருந்ததுனாலதான் வந்தது. அதே கிராசரி ஷாப்ல இனிமையான பாட்டு, இப்போ போத்தீஸ் சென்னை சில்க்ஸ் தான் போனீங்கன்னா பாட்டு ஒழிச்சுட்டே இருக்கும். நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டா இல்லைன்னா நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் சொல்லுவோம், ஒரு என்விரான்மெண்ட் வந்து கசகசன்னு இல்லாம ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியா நல்லா இருக்கும். உள்ள போனவொன்னு வாங்க வாங்கன்னு உங்களை மரியாதையா வரவேற்பாங்க. நகை கடையா இருந்தா ஜூஸ் கொடுக்குறாங்க, ஜூஸ் என்னமோ 1 ரூபாய் 10 ரூபாய் என்னமோ போட்டோம். அந்த ஜூஸை நம்ம பெருசா பேசுவோம். நகை கடைக்கு போனா பாரு அவ்வளவு கவனிச்சாங்க, நான் வந்து ஒரு கொலுசு தான் வாங்க போனேன்னு சொல்லுவாங்க சில பேர். ஆனா நல்ல ராஜா மாதிரியே அதை இப்ப பாருங்க, மனுஷங்க என்னென்னலாம் எதிர்பார்க்கறாங்க, என்ன வேணும்னு எதிர்பார்க்கறாங்கிறது இந்த அப்சர்வ் நம்ம பார்த்தோம்ல, எம்பத்தைஸ் அந்த ஸ்டேஜஸ்ல எல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பண்ற ஒவ்வொரு நல்ல விஷயமும் ஏதோ ஒரு பிரச்சனைனாலதான் அது சொல்யூஷனா நமக்கு வந்திருக்கு. அப்ப ரூம்ல இந்த ஸ்டோர்ல பாட்டு போடுறதாகட்டும், அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி கொண்டு போய் வேல்யூ ஆடட் சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க,
கொண்டு போய் கொடுக்கறதாகட்டும், கார்ல கொண்டு போய் கொடுக்கறதாகட்டும், நிறைய சொல்லலாம். நீங்க உங்களோட வாழ்க்கையில நீங்க என்னென்னலாம் சந்தோஷமா இருந்திருக்கீங்களோ அது ஒரு காலத்துல பெயின் பாயிண்ட்ஸா இருந்திருக்கும்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்ப நிறைவுக்கு வந்துட்டோம். சில எக்ஸாம்பிள்ஸோட க்ளோஸ் பண்ணிடலாம். அப்ப ஏன் டிசைன் திங்கிங் இம்பார்ட்டன்ட், இன்னோவேஷன் ஐடியாஸ்லாம் நம்ம டாபிக் கொடுத்துருக்கோம்ல, ஏன் நான் டிசைனா யோசிக்கணும், டிசைன் திங்கிங் பண்ணணும். ஸோ உங்களோட பெயின் பாயிண்ட்ஸ், உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்னங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியறதுனால அந்த எம்பத்திங்கிற வார்த்தையை மறந்துடாதீங்க. அது புரிஞ்சுக்கிறதுனால என்னால ப்ராப்ளம்ஸை டேக்கிள் பண்ண முடியுது, புரிஞ்சுக்க டிஃபைன் பண்ண முடியுது, அதை வார்த்தைகளை என்னால சொல்ல முடியுது. அதுதான் டிஃபைன்ங்கிற ஸ்டேஜ். லீட்ஸ் டு மோர் இன்னோவேட்டிவ் சொல்யூஷன்ஸ். இப்போ இந்த டபுள் டைமண்ட்ல பாத்தீங்கன்னா கன்வர்ஜ், கன்வர்ஜ்னு வந்தது. அப்போ ஒரு சொல்யூஷன் இல்ல, பல சொல்யூஷன்ஸ் எனக்கு கிடைக்குது. இது மூலியமா சிறந்த சொல்யூஷன் எடுக்கிறதுனால என்னோட நிர்வாகமாகட்டும், என்னோட வாழ்க்கையாகட்டும், எதாகட்டும் வேகமாகவும் மிக சிறப்பாகவும் என்னால செயல்படுத்த முடியறதுக்கு காரணம் டிசைன் திங்கிங் தான் அப்படிங்கிறத ஆணித்தரமா நம்ம சொல்லலாம். சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப டிசைன் திங்கிங்கிறது லாஜிக், இமேஜினேஷன், இன்ட்யூஷன், சிஸ்டமேட்டிக் ரீசனிங், பாசிபிலிட்டிஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்மளால ஒரு சிறந்த பெனிஃபிட்டை யூசருக்கு நம்மளால கொடுக்க முடியுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். டிசைன் இஸ் நாட் வாட் இட் லுக்ஸ் லைக் ஆர் ஃபீல்ஸ் லைக், டிசைன் இஸ் ஹவு இட் ஒர்க்ஸ் அப்படின்னு ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்றாரு. சரிங்களா? கொஸ்டின்ஸ் போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சில எக்ஸசைஸ் மாதிரி கூகுள்ல இருந்தே காட்டுறேன். நான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாத்தீங்கன்னா சில எக்ஸாம்பிள். ஏர்பிஎன்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்ன ஏர்பிஎன்பி அப்படின்னா, காமிக்கிறப்பாங்க. இந்த ஏர்பிஎன்பிங்கிறவங்க மேக் மை ட்ரிப் மாதிரி வச்சுக்கங்களேன். இவங்கதான் இதுக்கு முன்னோடி. நீங்க ஒரு ஊருக்கு போறீங்கன்னு வச்சுங்களேன், இருந்த இடத்துலயே ரூம் புக் பண்ணலாம். கேள்விப்பட்டுக்கோமா? இப்ப ஸ்டேஷனுக்கு போய் டிக்கெட் போட்டுட்டு இருந்தோம், இப்ப ஆன்லைன்லயே நம்மளால உட்காந்து மொபைல்லயே போட முடியும். இப்படி உட்கார்ந்த இடத்துல இருந்தே எனக்கு சீட் இருக்கா இல்லையா கண்டுபிடிச்சு பண்ணோம். அப்படி வந்ததுதான் ரெட் பஸ். ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு, என்னடா டிஓலி டைப் போறோம், டிக்கெட் இல்ல, பஸ் இல்லைங்கிறான், இது இருக்கா இல்லையானே தெரிஞ்சுக்க முடியல, அங்க இங்க அலையறேன் அப்படின்னு நினைச்சவனோட உதயம் தான் ரெட் பஸ். பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறோம், மாப்பிள்ளைக்கு பொண்ணு தேடுறோம், ஒவ்வொருத்தர்கிட்டயே சொல்லி வச்சிடறோம், ஒன்னும் சரியா வரலைங்க. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஒரு பையனை பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு யோசிச்சாங்க. 2 பேரை கனெக்ட் பண்ண வச்சா எப்படி இருக்கும்னு யோசிச்சாரு ஒருத்தர். மேட்ரிமோனி, தமிழ் மேட்ரிமோனி.com வந்தது. எல்லாரும் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுறோம், இது ஏர்பிஎன்பி. அதே மாதிரி இங்க பாருங்க, 7 எக்ஸாம்பிள்ல சில எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்றேன். நெட்ஃபிளிக்ஸ், இப்ப நீங்க யூஸ் பண்ற நெட்ஃபிளிக்ஸ் யோசிச்சாங்க என்ன ப்ரோக்ராம்ஸ் நீங்க பாக்குறீங்க, எதெல்லாம் உங்களுக்கு சிறப்பா பிடிக்குது அப்படிங்கிறது நீங்க வாட்ச் பண்ற டிவி ஷோஸ், சீரியல்ஸ் வச்சு அவங்க நெட்ஃபிளிக்ஸ் அப்படித்தான் வந்தது. நெட்ஃபிளிக்ஸ் அவன் வேற ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தான். பட் இப்ப பாருங்க, எந்த படமா இருந்தாலும் உடனே நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துடுது. நீங்க வீடை தேட்டருக்கு கொண்டாந்துட்டீங்க, சாரி தேட்டரை வீட்டுக்கு கொண்டாந்துட்டீங்க. உபர் ஈட்ஸ், ஸ்விக்கி, ஜொமேட்டோ, நீங்க ஹோட்டலுக்கு போக வேணாம், ஹோட்டல் உங்க வீடு தேடி வருது. நைட் ஷூ எல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கணும், லைட் வெயிட்டா இருக்கணும், அப்படி யோசிச்சதுதான் இந்த நைட். இப்ப பாருங்க, இந்த ஸ்டீல் பேக் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க, இது இப்ப அப்போலோ பண்ணிட்டு இருக்காங்க. வீடு தேடி மருத்துவம், வீடு தேடி நீங்க மருந்து சொல்லிட்டு அவங்க வீடு தேடி வந்துடும் அப்படின்னு சொல்றோம். இது ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். உபர் ஈட்ஸ் நான் சொல்லிட்டேன், மேக் மை ட்ரிப், ஓரல் பியோட எலக்ட்ரிக் டூத் பிரஷ், இது ஒரு புதுவித அனுபவத்தை கொடுத்தது உங்களுக்கு. இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிட்டே போகலாம், நிறைய இருக்கு நம்ம சொல்றதுக்கு. நம்ம லைஃப்ல நம்ம அதை யூஸ் பண்ணாலே போதும். பாத்தீங்கன்னா இன்னும் கூட சில எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. உதாரணத்துக்கு இந்த கை வச்சு தூங்குவாங்க. பாத்தீங்கன்னா கை மேல தலையை வச்சு தூங்கும்போது மரத்து போயிடுது. ஒருத்தர் யோசிச்சாரு, ஒரு தலானியை அந்த இடத்துல கை போற அளவுக்கு வச்சுட்டா நீங்க
கை அதுக்கு தலாணி அதுக்கு கிட்டார மாதிரி இருக்கும், நீங்க படுப்பீங்க, ரத்த ஓட்டம் வந்து அஃபெக்ட் ஆகாது. நீங்க நூடுல்ஸ் சூடா சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, ஆனா சூடா இருக்கு, உசு உசுன்னு ஊறி சாப்பிட்டா நாக்கு போட்டு போயிருது, டேஸ்ட் கிடைக்கிறது இல்லை. என்ன அப்படின்னா தலைக்கு ஹெல்மெட்ல ஒரு ஃபேனை வச்சு விட்டுறது, அது ஃபேன் ஓடிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஹெல்மெட்ல நூடுல்ஸ் ஓரளவுக்கு கூல் ஆகுது, அதுல நம்ம சாப்பிட்டுக்கிறோம். இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லிட்டே போகலாம். பாத்தீங்கன்னா நானே ஒரு 10 உதாரணத்துக்கு மேல நான் சொல்லிட்டேன். இருக்கு சரி. அப்ப யோசிங்க, நீங்க உங்க வாழ்க்கையில எதை கஷ்டம்னு நினைக்கிறீங்க, இது மாதிரி வேற யாருக்காவது இருக்கான்னு நீங்க பேசி பாக்குறீங்க அப்படின்னா ஏன் நம்ம இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்க கூடாது? ஏன்னா டிசைன் திங்கிங் ஃபார் இன்னோவேஷன் ஐடியாஸ்ங்கிறது அதான். அந்த பெயின் பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைச்சவங்க அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு நம்ம முன்னெடுப்பு எடுக்கிறோம். அதை ஐடியேட் வழியா பிரெயின் ஸ்டார்மிங் ஒய் ஹவு லேட் வழியா கண்டுபிடிச்சு சொல்யூஷன்ஸை ப்ரோட்டோடைப் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்றோம். மொத்தத்துல டிசைன் திங்கிங்னா அது ஒரு ப்ராப்ளம் சால்விங் ப்ராசஸ். சொல்யூஷன்ஸ் எப்படி கொடுக்குறோம்னா யூசிங் மைண்ட், அதாவது எம்பத்தைஸ், டிஃபைன், ஐடியேட், ப்ரோட்டோடைப், டெஸ்ட்ங்கிற இந்த இதை யூஸ் பண்றோம். மொத்தத்துல உங்களை நான் வந்து உங்க இடத்துல இருந்து உங்க பெயின் பாயிண்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதை உணர்ந்து அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குறேங்கிறதான் ஆக மொத்தம் இந்த டிசைன் திங்கிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். உங்க வாழ்க்கையிலையும் நீங்க நிறைய யோசிச்சு பார்க்கலாம். ஒரு கிராசரி ஷாப் ஆகட்டும், ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், பப்ளிக் டாய்லெட் ஆகட்டும், உழவர் சந்தை எப்படி வந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த விவசாயிகளுக்கு சரியான பணம் கிடைக்கணும் அவங்க விளைச்சதுக்கு, மக்களுக்கு நியாயமான விலையில காய்கறி கிடைக்கணும், அப்படி வந்ததுதான் உழவர் சந்தை. அப்ப எல்லா இடத்துலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைக்கு தீர்வு யார் முன்னெடுத்து செய்யறாங்களோ, அதை பயன்படுத்திக்க முடியுதோ அவங்க பெரிய லெவல்ல போயிடுறாங்க. அப்ப இதுக்குதான் இன்குபேஷன் சென்டர்ஸ் உங்க காலேஜில் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் கேம்ப்னு சொல்லுவாங்க. முதல்ல சொந்தமா தொழில் தொடங்குறது எப்படி, இப்ப அதுக்கு முன்னாடி ஐடியா இருந்தா அதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஸ்டார்ட் அப், ஏஞ்சல் இன்வெஸ்டிங் இதெல்லாம் வரிச்சு அடுத்தடுத்து வரும். ஸோ டிசைன் திங்கிங்னா ரொம்ப எளிமையா சொல்றதுன்னா என்ன உங்க இடத்துல வச்சு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க போறேன், அவ்வளவுதான் டிசைன் திங்கிங், வேற ஒண்ணும் இல்லை. யாராவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஒரு செகண்ட். யாராவது கேள்வி இருந்தா கேட்கலாம். அப்புறம் நம்ம ஃபீட்பேக்கு போயிட்டு உங்களோட ஃபார்மாலிட்டி படி நம்ம முடிச்சிடலாம். மேடம் ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். மணி 11:36 ஆகுது என் வாட்சில். ஒரு 5 நிமிஷம் கேள்விக்கு ஒதுக்கிக்கலாம். யாராவது கேள்வி கேட்கணும், இது சப்ஜெக்ட் பத்தி மட்டும் இல்லை, வேற ஏதாவது கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கேட்கலாம். அப்புறம் ஒரு ஃபீட்பேக் மாதிரி சொல்லிட்டு உங்களோட ஓட் ஆஃப் தேங்க்ஸ், உங்க ஃபார்மாலிட்டி என்னவோ, நம்ம பசங்க ரொம்ப கோஆபரேட் பண்ணதுனால 11:45 விட்டுறலான்னு என்னோட தாழ்மையான கருத்து. ஆக்சுவலா ஹலோ சார். சொல்லுங்க சார். எனக்கு வந்துட்டு என்ன கொஸ்டின் தோணுச்சுன்னா சார், நீங்க இத்தனையும் சொல்லிட்டு இருக்கும்போது நானும் வந்து காலேஜ்ல இன்குபேஷன் சென்டர்ல எல்லாம் போயிட்டு இந்த மாதிரிலாம் நிறைய டாக்ஸ் கேட்டிருக்கேன். எனக்கு நீங்க சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் பத்தி போட்டப்போ எனக்கு டக்குன்னு டாடா ஏர்லைன்ஸ், ஏர் இந்தியா பத்தி ஞாபகம் வந்தது சார். ஸோ ரத்தன் டாட்டா வந்துட்டு கார் வந்துட்டு எல்லா விதமான மக்களும் ஓட்டணும், எல்லா மக்களுக்கும் வந்துட்டு கார் போய் சேரணும், அவங்களும் ஒரு கார் வச்சிருக்கணும் அப்படின்றத வந்து மனசுல வச்சு லோ பட்ஜெட்ல சின்னதா நானோ கார்னு சொல்லிட்டு ரெடி பண்ணாரு சார். பட் ஆனா அதுக்கு நம்ம மக்கள் வெல்கமிங்கே தரலையே சார். எப்போதுமே இப்ப நல்ல கேள்வி இது, சரிங்களா? இதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன். என்ன விஷயம்னா,
நம்ம ஒரு 3 மூட்டை மாதிரி முதல்ல வரைஞ்சோம் தெரியுங்களா? வயபிலிட்டி, ஆமா சார். டிசைரபிலிட்டி, ஃபீசிபிலிட்டி. ஃபீசிபிலிட்டி. நம்ம மூணு வயபிலிட்டி, ஃபீசிபிலிட்டி, டிசைரபிலிட்டி எல்லாம் இருந்தாலும் இந்த காருங்கிறது ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா லக்ஸரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பணக்காரன் தான் வச்சிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். காலம் மாறிட்டே வரும்போது இப்ப இந்த காரை எப்படி பிராண்ட் பண்ணாங்க, இது வந்து ஒரு கேஸ் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. ஏன் இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா, கார் நல்ல கார் தான், அவங்க 1 லேக்கு ப்ராப்ளம்ஸ் பண்ணாங்க. ஆனா 1.25 லட்ச ரூபா ஆச்சு. அது வேற ஒரு விஷயம் விட்டாங்க. இருந்தாலும் ஏன் போல அப்படின்னு ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல சீப் கார் அப்படின்னு விளம்பரப்படுத்தினாங்க. சரிங்களா? எப்படி விளம்பரப்படுத்தினாங்க? சீப் கார். சீப் ரொம்ப குறைவான விலையில கிடைக்குது. இப்ப நீங்களே என்ன எதிர்பார்ப்பீங்க? எல்லாரும் நிறைய வேணும், தரமாவும் இருக்கணும், ஆனா விலை கம்மியா இருக்கணும். அப்படிதான் நம்ம எதிர்பார்ப்போம்ல. தரமும் வேணும், விலையும் நாமினலா இருக்கணும். ஆனா நான் சொல்றேன், நாமினல் கிடையாது, ரொம்ப குறைவாயே கிடைக்குது. கிட்டத்தட்ட இலவசங்கிற ஒரு வார்த்தை மாதிரி வச்சுக்கீங்களேன். நம்ம மக்கள் அதை விரும்புறாங்களா? அந்த மைண்ட் செட் புரிஞ்சுதுங்களா? இப்ப டிசைன் திங்கிங்குள்ள நீங்க வந்துட்டீங்க. மைண்ட் செட் அதனாலதான் சரிங்களா? கரெக்டான விதத்துல மார்க்கெட் பண்ணிருந்தா அது ரீச் ஆயிருக்குமா? இப்பயும் பண்ணலாம். அது எலக்ட்ரிக் காரை மாத்துற ப்ராசஸ்ல இருக்காங்க. அந்த பண்ணலாம், நிறைய இருக்கு. இப்ப ஒரு பிரச்சனை அப்படிங்கும் போது இப்ப நீங்களே கூட ஒரு முன்னெடுப்பு எடுத்து ஸ்டார்ட் அப் டாட்டாவோட நீங்க கோஆர்டினேட் பண்ணலாம், தப்பே கிடையாது. யூ ஹேவ் an idea, try to go for prototyping, you may succeed and all the best for it. Thank you sir. Welcome. ஒரு 4-5 கேள்வி கேட்டாதான் ட்ரெயினருக்கும் சந்தோஷமா இருக்கும். இது ஏதோ நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு திருப்தி இருக்கும். சரிங்களா? இது ஒரு நாள்ல புரிஞ்சுக்க கூடிய சப்ஜெக்ட் இல்லை. இது உங்களுக்கு 1.5 மணி நேரம் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் லெவல்ல யோசிச்சு பண்ண வேண்டியதா இருந்தது. லைவா இருந்தா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அதெல்லாம் வச்சு பண்ணிருக்கலாம். பட் என்ன இருக்கோ இதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஸ்மார்ட்னஸ்ன்னு ஒண்ணு இருக்கு லைஃப்ல. இதை எல்லாரும் கவனிச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். ஸ்மார்ட்னஸ், ஸ்மார்ட் ஒர்க்லாம் நீங்க சொல்றீங்கல்ல, இந்த ஸ்மார்ட்னஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க செய்யக்கூடிய செயல்கள் உங்க நேரத்தை மிச்சப்படுத்தணும். நீங்க செய்யக்கூடிய செயல்கள் உங்க நேரத்தை மிச்சப்படுத்தணும். நீங்க எது செஞ்சாலும் டைம் சேவிங்கா இருக்கணும். அப்படி யோசிச்சதுதான் வாஷிங் மிஷின்ல இருந்து எல்லாமே வந்தது. கிரைண்டர், மிக்சி எல்லாம் பணத்தை சேமிக்கிறதா இருக்கணும். ஸோ டைம் மட்டும் இல்ல, மணியை சேவ் பண்ணும். எல்லாம் இருந்து யார் வேணாலும் செய்யலாம். இருக்கிறதுல எவ்வளவு சிறப்பா செய்ய முடியுங்கிறது, இருக்கிறதுல நான் எவ்வளவு சிறப்பா செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாக்குறோம். ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இது அந்த பிசினஸ் வயபிலிட்டியில பாருங்க, வயபிள், டிசைரபிள், ஃபீசிபிள். அதைத்தான் நான் திருப்பி இங்க கொண்டாடுறேன். அப்ப ஸ்மார்ட்னஸ்ங்கிறது என்னன்னா, நீங்க எந்த செயல், எந்த சொல்யூஷன் கொடுத்தாலும் அது நேரத்தை மிச்சப்படுத்துறதா இருக்கணும், பணத்தை மிச்சப்படுத்துறதா இருக்கணும், ரிசோர்சஸ் அதாவது அதுக்கு என்ன தேவைப்படுதோ உபகரணங்கள் ஆகட்டும், பொருட்கள் ஆகட்டும், கம்மியா வச்சு யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். எனக்கு எல்லாம் கொடுத்தாதான் நான் படிப்பேன்னு சொல்றதெல்லாம் சரி வராது. என்ன இருக்கோ அந்த இடத்துல என்ன பெஸ்டா இருக்குமோ அதை வச்சு நம்ம பண்றோங்கிற மாதிரி எல்லா விஷயத்திலும் இந்த 3 இதை கொண்டாங்க. இது சிறப்பா செஞ்சீங்கன்னா அதான் ஸ்மார்ட்னஸ். டைம், மணி, ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அதை பேஸ் பண்ணி தான் 1.5 மணி நேரத்துல நீங்க ஒரு பெரிய செமினாருக்கு காசு கட்டி படிக்கிறதுக்கு பதிலா நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு கொடுக்க முடிஞ்சதுன்னா நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது ஒர்த்துன்னு சொல்றேன். உங்களுக்கும் பெனிஃபிட், எனக்கும் பெனிஃபிட். நான் அப்படித்தான் பாக்குறேன். ரிசோர்சஸ், ஐயோ நேரம் இன்னைக்கு நடத்தலையே, ஆன்லைன்ல தானே நடத்துறாரு, பரவாயில்ல, ஆன்லைன்ல எவ்வளவு சிறப்பா செய்ய முடியுங்கிறத நம்ம பார்ப்போமே, பண்ணுவோமே. இதுதான் ஸ்மார்ட்னஸ். அப்ப உங்களோட டிசைன் திங்கிங்லயும் உங்களோட சொல்யூஷன்ல இந்த ஸ்மார்ட்னஸ் இருக்கான்னு பாருங்க. டைம், மணி, ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம நிறைவுக்கு போயிடலாம். ஹலோ சார். சொல்லுங்க. நான் சஸ்மிதா மேரி. ஃபீட்பேக்
சொல்லணும்னு வந்தேனா சார், இப்போ எனக்கு வந்துட்டு நிறைய செமினார்ஸ் இந்த மாதிரி அட்டென்ட் பண்ணியிருக்கேன் சார். நிறைய செஷன்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆன்லைன்ல லைவ்லியா இவ்வளவு தூரம் வந்துட்டு எங்கேஜா வச்சு சொல்லி தர முடியுமா அப்படின்றது வந்துட்டு நீங்க தான் சார் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலா நிஜமாவே இந்த செஷன் வந்துட்டு ரொம்பவுமே எங்கேஜா நல்லா இருந்தது சார். இத்தனை செஷன் போய் நான் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டேனோ, நிறைய செஷன் வெளியே போய் அட்டன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே நீங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு பிகினருக்கு கூட ஈஸியா புரியுற மாதிரி அழகா டெலிவர் பண்ணிட்டீங்க சார். ஸோ வெரி தேங்க்யூ சார் இன்னைக்கு இருந்ததுக்கு. உங்களுக்கு தான் இந்த ஸ்லைடு. வெல்கம் சார். நன்றி. வேற கேள்வி இருந்தா எடுத்துக்கலாம். சார் I'm Nalini sir. சொல்லுங்க. Sir, it was a great session sir. Amazing speech sir. You have delivered everything with a apt suitable examples sir. So only the students are asking no questions to you sir. Your lecture is so clear cut sir and informative sir. And it was different tools you have defined to us how to discover the problem and how we find out the solutions to the problem in an empathetic way, not in a sympathetic manner, but it wants to be helpful to the other person. It's such a wonderful session, sir. We enjoyed, sir. And you keep us very active, sir. And we missed your lively session, sir, and we expect in the future that we will engage in offline sessions, sir. I hope, sir. Thank you so much, sir. Hope for the same. அப்ப we both have agreed to the contract. Welcome போடும்போது என்ன சொன்னேன்? Learning is fun, mutual respect, cooperation. 3 ரூல் கேட்டா கிடைக்கும், மூவ் பண்ணுங்க, definitely go for it அப்படின்னு சொன்னோம். அதனாலதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, நானும் எடுத்துக்கிறேன். I am also happy, though it is online session. Honestly, maybe we will try to have an offline session as and when time requires. Thanks for my management and your management. சொல்லுங்க. We didn't even think that you were in some other where, and we were sitting. But it's like we are seeing you as you are delivering your speech, sir. It was so lively, sir. Thank you so much, sir. Now the vote of thanks going to be given by Suganya. I welcome you. Gratitude sweetens even the smallest moments. I am Suganya from 2nd BA English. With the blessings of our founder Dr. K.S. Rangaswamy, MJF, and with the wholehearted support of our chairman and our principal, I am elected to express my gratitude to all of you for attending this Design Thinking for Innovation Ideas session organized by Department of English in association with Institutions Innovation Council. It's my pleasure to express my heartfelt thanks to our chief guest and accomplished professional Mr. S.R. Satyanarayanan, Assistant Professor, Department of Management of Studies from Nehru College of Management, Coimbatore. Thank you, sir, for gracing us with your presence. I extend my thanks to the department heads of English, BBA and Economics, all the faculty members and all the students for attending this session. Once again, I thank you all. Thank you, Suganya. Thank you, sir. Thank you, one and all. Madam, I hope I can leave. Yeah, with your permission. Hello. Madam, I will leave. I can. Thank you. Hello, sir. Hello.